Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandasya Jnananjana Salakaya Chakshuranmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mukam Karoti Vacharam Bhangam Langayate Girim Yakripātamaham Bande Shri Gurum Dinataram Paramanandam Madhavam Shri Chaitanyamīśwaram Namo Vishnupadaya Krishna Pristhaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashyadadeshadarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Dara Shiva Jani Gaura Bhatta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Narayana Namaskrityam Narajaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tado Jayamudirayet Nashtaprayesha Bhadreshu Nityamavadasyevayam Bhagavadir-uttama Sloke Bhaktir-bhavidinaistaki Krishnaya Vasudevaya Devakinandanaya Cha Nanda-gopakumaraya Govindaya Namo Namaha Nama Pangajanabhaya Nama Pangajamarine Nama Pangajanetraya Namaste Pangajangraye Hare Krishna. Prabhu, Avinash Prabhu, do you know Tamil Prabhu or English only? Avinash Sangate? Prabhu, English only. English only, okay. Okay, we will share that English text, but there will be Tamil also discussion, okay? It's okay, Prabhuji. It's okay, thank you, bro. So you can listen and, okay. I think we met last time in the temple, right? Yes, Prabhuji, we met regarding that Mayapur. Mayapur trip, okay, bro. Hare Krishna. Okay. Maharaj, நான் screen share பண்ணிக்கிறேன் so that he can see that. கொஞ்சம் பாருங்க. ஏதா மிஸ் நம்ம வெளியே எடுத்துடலாம் இதை வச்சு நான் வச்சுட்டு பத்து 31 இல்லையா? ஓகே மாதாஜி வில் ரீட் பண்ணலாம், படிக்கலாம். ஏவம் விதா கதந்தி நாம் ஏவம் விதா கதந்தி நாம் சகிரா புரயோசிதாம் நிரீக்ஷணேனாபிநந்தன் நிரிசேனானாபிநந்தன் சஸ்மிதேனாயயௌ ஹரிஹி ஹரி. பொறுப்பேற்பு. தலைநகரான அஸ்தினாபுரத்து பெண்கள் அவரை வணங்கி இவ்வாறு பேசிக் கொண்டும் இருக்கும் வேளையில் அவர்களது வணக்கங்களை சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்ட பகவான் அவரது கருணையை பார்வையிலாய அவர்கள் மீது செலுத்தியவாறு நகரிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் கேட்கிறாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணா இஸ் ஹியரிங் ஆல் தீஸ் மெசேஜஸ். அந்த பெண்கள் என்னென்ன பேசுகிறாங்களோ மாடிக்கு போயிட்டு பேசுகிறாங்க இல்லையா, கிருஷ்ணரை பார்த்துட்டு ரசித்து பேசலாம். இதெல்லாம் கிருஷ்ணா கேட்டே போகிறார். எங்கே போகிறாரு? துவாரகா போகிறார். ஓகே. ஸோ ஹஸ்தினாபுரத்தில் உள்ள லேடிஸ்லாம் வழி அனுப்பி வைக்கணும். ஸோ அதனால் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவர் துவாரைக்கு கிளம்பி போகிறார். ஹி ரிப்போர்ட்டட் ஃப்ரம் த ஹஸ்தினாபுரம் சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா லார்ட் ஸ்மைலிங் அக்செப்டட் தேர் குட் கிரீட்டிங்ஸ். இந்த ஸ்மைல் இருக்குல்ல, கிருஷ்ணாவுடைய ஸ்மைல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்மைலே என்ன பண்ண பக்தருடைய 3 விதமான துயரங்களை எடுத்துருவார். அதிபௌதிகா, அதிதெய்விகா, ஆத்தியாத்மிகா. ஓகே, there are 3 types of miseries: அதிபௌதிகா, அதிதெய்விகா, ஆத்தியாத்மிகா. All these 3 is called தாபத்ரயா. Okay,
Lord removes all those three miseries by his smiling. When Lord smiles, devotees, all these miseries will go away. எப்போ வந்து கடவுள் சிரிக்கிறாரோ, ஸ்மைல் பண்ணுறாரோ, சிரிக்கிறதா பஸ் லேசாக ஸ்மைல் பண்ணாலே போதும், இந்த 3 மிசரி என்ன பண்ணிடும், பக்தர்ட்டேருந்து போயிடும். ஓகே, இதான் அவர் கிளான்ஸ் பண்ணிவிட்டு அவரை சிரிக்கிறார். அவர் கிளான்ஸ் பண்ணதுமே அவ்வளோ இது கடைக்கான் பாருன்னு சொல்லுவாங்கள்ல, casting his grace of his glance over them, இதை பண்ணுறாரு. ஓகே, இந்த கிளான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மைலும் கிளான்ஸும் ரொம்ப முக்கியம் பகவான்ட்ட. அது 32 படிங்க மாதாஜி. சஜேஷன் மாதாஜி. சரி. அஜாத சத்ரு பிரதானாம் கோபிதாயா மதுத்விஷः பரேப்யா சங்கிதா ஸ்நேஹாத் பிராயுங்க்த சதுர் அங்கினாம் அங்கினிம். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. யுதிஷ்ட மகாராஜன் ஒருவருக்கும் விரோதி அல்ல என்றாலும் அசுரர்களின் எதிரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு துணையாக செல்ல அவர் 4 தற்காப்பு பிரிவுகளை குதிரை, யானை, தேர் மற்றும் காலாட்படை அமர்த்தினார். எதிரியின் காரணத்தாலும் பகவானிடம் உள்ள சிநேகத்தாலுமே மகாராஜன் இதை செய்தார். ஒரு உரை. ரதங்களுடனும் மனிதர்களுடன் சேர்ந்த குதிரைகள் மற்றும் யானைகள் ஆகியவை இயற்கையான தற்காப்புக்குரிய அம்சங்களாகும். காடுகள் மற்றும் சமவெளிகள் ஆகிய எந்த நிலப்பகுதியிலும் செல்லக்கூடிய பயிற்சி குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் அளிக்கப்பட்டன. சக்தி வாய்ந்த அம்புகளின் பலத்தை கொண்ட ரத வீரர்களால் பல குதிரைகளுடனும் யானைகளுடனும் போரிட முடிந்தது. நவீன அணு ஆயுதங்களுக்கு ஒப்பான பிரம்மாஸ்திரத்திற்கு இணையான பலம் அவர்களுக்கு இருந்தது. கிருஷ்ணர் அனைவருக்கும் நண்பர் என்பதை யுதிஷ்ட மகாராஜன் நன்கறிவார். இருப்பினும் பகவானிடம் இயற்கையாகவே போராமை கொண்டுள்ள அசுரர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். எனவே மற்றவர்களால் நேரக்கூடிய தாக்குதல்களுக்கு அஞ்சியும் பகவானிடம் உள்ள பாசத்தினாலும் அவர் எல்லா வகையான தற்காப்பு படைகளையும் கிருஷ்ணரிடம் மெய்காப்பாளர் படைகளாக நியமித்தார். பகவானை தங்களது எதிரியாக எண்ணியவர்களின் தாக்குதலில் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ளும் சக்தி கிருஷ்ணருக்கு உண்டு. இருப்பினும் யுதிஷ்டரின் எல்லா ஏற்பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் மூத்த தாயாதியாக இருந்த அரசரை அவரால் மீற முடியவில்லை. குழந்தை பருவத்தில் கிருஷ்ணர் தம்மை யசோதா மாதாவின் பாதுகாப்பில் வைத்துக் கொண்டார். இவ்வாறு சில சமயங்களில் அவர் மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருப்பதை போல் உன்னத லீலைகளை புரிகிறார். பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலுள்ள உன்னதமான அன்பு பரிமாற்றங்களை அனைத்திற்கும் அடிப்படை கொள்கையாக இருப்பது உன்னதமான ஆனந்தமாகும். இந்த ஆனந்தத்திற்கு ஈடானது ஒன்றும் இல்லை. பிரம்மானந்தம் கூட இதற்கு ஈடாகாது. பிரம்மானந்தம் கூட இதுக்கு ஈடாகாது. பிரம்மானந்தம் தெரியுது இல்லையா? 3 விதமான ஃபீச்சர் இருக்கு கிருஷ்ணருக்கு. ஓகே, வதந்தி தத் இதஸ் தத்துவம் யஜ்ஞானமத்பயம் பிரம்மேத்தி பரமாத்மேதி பகவானி சப்ஜதே. 3 விதமான ஃபீச்சர் இருக்கு. பிரம்மன், பரமாத்மா, பகவான். ஓகே, இது பிரம்மானந்தங்கிறது பிரம்மன் ரியலைசேஷன். ஓகே, இந்த அருவார்த்தை ரியலைஸ் பண்ணுற அந்த ஆனந்தத்தை கூட அது ரொம்ப ரொம்ப அதிகம்ன்றாங்க. ஓகே, இந்த பகவான் ஃபீச்சர் வந்து அந்த ஆனந்தம் வந்து ரொம்ப அதிகம். கைவல்யம் வந்து நரக்கம் சொல்லி வைஷ்ணவாச்சாரியர் சொல்கிறாங்க. ஓகே, அதனால் பகவானுக்கும் பக்தருக்கும் உள்ள அந்த உறவு முறை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே சின்ன வயசில் வந்து அவர் யசோதா அம்மாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். யசோதனந்தன் அவருக்கு பலம் அதிகம். கிருஷ்ணருக்கு அன்லிமிட்டட் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறார். அவங்க அப்பா வந்து செப்பல் தூக்கிட்டு வந்து செப்பல் அப்படியே தள்ளில் வச்சுட்டு அப்படியே விடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி பர்சன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ யுதிஷ்ட மகாராஜா வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு பாதுகாப்பாக அனுப்புகிறார். அவர் வந்து எல்டர், கிருஷ்ணரோட வயசானவர், கொஞ்சம் ஒரு 2-3 வயசு அதிகம். அதனால் அவரோட சொல்படி நடக்கிறார் பகவான் கிருஷ்ணன். ஓகே, இந்த மாதிரி அவருக்கும் பக்தர்களுக்குள்ள உறவுமுறை இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய விதமான உறவுமுறைகள் இருக்குது. அதில் வந்து 5 வந்து டாப். சாந்தா, தாஸ்யா, சக்யா, வாட்சல்யம், மாதுரியம். ஓகே, சாந்தானா நியூட்ரல் ரிலேஷன்ஷிப். மாலை, புல்லாங்குழல், கவு, இதுதான் இப்போ மாடு. ஓகே, அப்புறம் சாந்தா தாஸ்யா,
தாசியம்ங்கிறது சேவை மனப்பான்மை. ஹனுமான்ஜி. ஓகே. சித்ரகா பத்ரகா. அப்புறம் சக்கியம். சக்கியங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப், தோழமை. அர்ஜுனன்கிட்ட இருக்குது இல்லையா, கிருஷ்ணனுக்கு அர்ஜுனுக்கு இருக்குது சக்கியம். அப்புறம் வாத்சல்யம், கிருஷ்ணரை வந்து பையனாக பார்க்குறது. பேரண்டல் ரிலேஷன்ஷிப், பெற்றோர்கள். ஓகே. இது யசோதா நந்த மகாராஜா, யசோதா மாதாஜி என்ற நந்த மகாராஜா, தேவகி வசுதேவர், இவங்களாம் என்ன பேரண்ட்ஸ். ஓகே. இது வாத்சல்யம். அதே மாதிரி மாதுரியம், லாஸ்ட்டாக மாதுரியம். இது மாதுரியம் வந்து கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப். இது வந்து ஒரு காதலனும் காதலியும் அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே. அதில் பரக்கியா ஸ்வக்கியா நிறைய இருக்குது. ஓகே. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க ஆச்சாரியர்கள் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்தரால் கிருஷ்ணரை ட்ரீட் பண்ண முடியும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏமாற்றம் கிடையாது. நம்ம பசங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு காலகட்டத்தில் ஏமாற்றம் வரத்தான் செய்யும். ஆனால் கிருஷ்ணர் வந்து ஏமாற்றமே கிடையாது. நோ லாஸ். எந்த விதமாக இழப்பும் கிடையாது நம்ம கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுட்டோம்னா. இதுதான் ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப், உறவு முறை. அதோடைய பெர்ஃபெக்டர் தான் இந்த பௌதிக லோகத்தில் நம்ம இப்போ நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறோம். ஓகே. அதனால தான் அது வந்து என்னது, கிருஷ்ணரை மையமாக வைக்காதனால அது நிறைய விதமான சண்டை சச்சரவுலாம் வருது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது போகலாம். 33 பிருந்தாபதி 33 படிக்கலாம். சரோஜ மாதா படிங்க. சரோஜ மாதாஜி படிங்க. அதுக்கு பிருந்தாபதி படிங்க. இப்போ படிங்க. அதா தூரா கதான் சௌரி கௌரவான் விரதாதுரான் சன்னிவத்தயா திருடம் ஸ்னிக்தான் பிராயாஸ்வநகரிம் பிரியா. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்த ஆழ்ந்த பாசத்தினால் குரு வம்சத்தை சேர்ந்த பாண்டவர்கள் அவரை வழி அனுப்புவதற்காக நீண்ட தூரம் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். இனி வரப்போகும் பிரிவை எண்ணி அவர்கள் கலக்கமடைந்தனர். ஆனால் அவர்களை திரும்பச் செல்லும்படி பகவான் கேட்டுக்கொண்டார். பிறகு அவர் தமது பிரியமான சகாக்களுடன் துவாரகையை நோக்கி புறப்பட்டார். நம்ம தூரம் வந்திருக்கான். ஓகே. அவரு கூட வந்திருக்கான். ஓகே. பகவான் கூட வரான். இது கொஞ்சம் இந்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. சரோஜ மாதாஜி. குரு ஜாங்கல பாஞ்சாலான் சூரசேனான் சயாமுனான் பிரம்மாவர்த்தம் குருக்ஷேத்ரம் மத்ஸ்யான் சாரஸ்வதானதா மருதன்வம் அதிக்ரம்ய சௌவீராபிரயோ பரான். ஆனர்தான் பார்கவோ பாகாஸ் சாந்தாவாஹோ மனாக் விபுஹு. டிரான்ஸ்லேஷன் படிங்க. பற்படி யாரும் படிக்க சொல்லலாம். படிங்க மாதாஜி. சம்னகரே, பகவான் பிறகு குருஜாங்கனம், பாஞ்சாலம், சூரசேனா, யமுனா நதி கரையில் உள்ள நிலப்பரப்பு, பிரம்மாவர்த்தம், குருக்ஷேத்திரம், மத்ஸ்யம், சாரஸ்வதம், பாலைவனங்களை கொண்ட மாகாணம் மற்றும் நீர்பஞ்சமுள்ள நிலப்பகுதி ஆகிய இடங்களை நோக்கி முன்னேறி சென்றார். இம்மாகாணங்களை கடந்து சென்ற பின் படிப்படியாக அவர் சவீர மற்றும் ஆபீர மாகாணங்களை அடைந்தார். பிறகு மேற்கே சென்று இறுதியாக துவாரகையை அடைந்தார். ஓகே. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரதேசங்கள் இருக்குது. ஓகே. இப்போ உள்ள மேப் வேறு, அப்போ உள்ள மேப் வேறு. நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு கூடாது. இந்தியா இப்படி தான் இருக்குது. மேபி மேப் வேறு இப்போ. ஓகே. கடலுடைய எல்லைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். பர்பட். பிருந்தாபதி நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஜெய்.
பொருளுரை பகவான் முன்பு கடந்து சென்ற மாகாணங்கள் வேறு பெயர்களை கொண்டிருந்தன. ஆனால் அவர் டெல்லியில் மாகாணத்தில் புகுந்து பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சௌராஷ்டிரா, குஜராத் மற்றும் இறுதியாக அவரது சொந்த மாகாணமான துவாரகையை அடைந்தார் என்பதை சுட்டிக்காட்ட போதுமான ஆதாரங்கள் தரப்பட்டுள்ளன. இன்றைய மாகாணங்களை பழங்காலத்து மாகாணங்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே எந்த லாபத்தையும் நாம் அடைய போவதில்லை. ஆனால் ராஜஸ்தான் பாலைவனமும் மத்திய பிரதேசத்தை போன்ற தண்ணீர் பஞ்சமுள்ள மாகாணங்களும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்ததாக தெரிகிறது. பாலைவனம் சமீபத்தில் உண்டானதென்ற நில ஆய்வு நிபுணர்களின் விஞ்ஞான தத்துவ விளக்கம் பாகவதத்தின் கூற்றுகளால் ஆதரிக்கப்படவில்லை. பிரபஞ்சம் வெவ்வேறு நிலைகளில் மாறிக்கொண்டே போகிறது என்பதால் இதை ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் வேலையை பூகோள சாஸ்திரிகளுக்காக ஒதுக்கி விடுகிறோம். குரு மாகாணங்களில் இருந்து புறப்பட்ட பகவான் அவரது சொந்த மாகாணமான துவாரகையை இப்பொழுது அடைந்து விட்டதில் நாம் திருப்தி அடைகிறோம். குருஷேத்திரம் வேத காலத்திலிருந்து இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கருத்துரையாளர்கள் குருஷேத்திரத்தின் இருப்பை மறுக்கின்றனர் அல்லது புறக்கணிக்கின்றனர். இது அவர்களுடைய சுத்த முட்டாள்தனத்தையே காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நேம் எல்லாம் மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாஞ்சாலம், பிரம்மாவர்த்தா, குருக்ஷேத்ரா, மச்சியா இப்படிலாம் வேறு, டெல்லி அந்த மாதிரி, பஞ்சாப் இந்த மாதிரி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மாதிரி மாறிடுது. ஓகே, பட் ஆல் தீஸ் பிளேஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். முதல்லையும் இருந்துச்சு, இப்போ இருக்குது, ஃபியூச்சர்லையும் இருக்கும். ஓகே, அதனால் அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன க்ரக்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, இதில் வந்து பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, பர்த், டெத்து, ஓல்டேஜ், டிசீஸ் இது வந்து காமனாக இருக்குது. இப்போ அப்பையும் காமனாக இருந்து இப்பையும் காமனாக இருக்குது. இதுலேருந்து எப்படி ஒருத்தர் வெளியே வர்றதுன்னு சொல்ல பார்க்கணும். ஓகே, அதுக்கு தான் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நம்ம இந்த சேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 36 பிருந்தா மாதாஜி 36 படிச்சுருங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தத்ர தத்ர ஹ தத்ர தத் தத்ரதை தத்ரத்யை தத்ர தத்ர ஹ தத்ரஹை தத்ரத்யை தத்ரஹை. ஆமாம். ஹரி பிரத்யுதா பிரத்யுதாத் பிரத்யுதாத்தார்ஹணஹ ஹரி பிரத்யுதா அர்ஹணஹ பிரத்யுதா அர்ஹணஹ ஹரி பிரத்யுதா அர்ஹணஹ அர்ஹணஹ அர்ஹணஹன்னு சொல்கிறாங்க. அர்ஹணஹனா பீயிங் ஆஃபர்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் வர்ஷிப்பபிள் ரிகார்ட்ஸ். பிரத்யுதா அர்ஹணஹா. அந்த நீங்கள் என்ன பண்ணால் கீழே மீனிங் போட்டுருக்காங்க பாருங்கள், அதை படிச்சிடணும். இது படிக்க கஷ்டமாக இருக்குன்னா அதை பிரித்து போட்டுருக்காங்க பாருங்கள். பிரத்யுத்யதா அர்ஹணஹா அப்போ படிச்சீங்கன்னா ஈஸியாகிடும். ஓகே, ஷாயம் பேஜே திசம் பஷ்யாத் கவிஷ்டோகாம் கதஸ்ததா படிங்க. மொழிபெயர்ப்பு. இம்மாகாணங்களை கடந்து செல்லும் போது அவர் வரவேற்று வழிபடப்பட்டு பல வகையான அன்பளிப்புகள் அளிக்கப்பட்டனர். இவ்வெல்லா இடங்களிலும் மாலையின் சந்தியாவந்தனத்தை செய்வதற்காக பகவான் பிரயாணத்தை நிறுத்தினார். இது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு முறையாக அனுஷ்டிக்கப்பட்டது. பொருளுரை ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சந்தியாவந்தனம் ஈவினிங் ஆல் பிளேசஸ் லார்ட் சஸ்பெண்டட் இஸ் ஜாயின்ட் டு பெர்ஃபார்ம் ஈவினிங் ரைட்ஸ். இதுதான் ஈவினிங் ரைட்ஸ், மார்னிங் ரைட்ஸ் ரெண்டுமே பண்ணாங்க. ஈவன் குருச்சேத்திரம் யுத்தம் நடக்கும்போது கூட they did all these rites. மார்னிங் கிருஷ்ணரை ப்ரே பண்ணுவாங்க, ஈவினிங் கிருஷ்ணரை ப்ரே பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணரே என்ன பண்ணுறார், சந்தியாவந்தனம் பண்ணுறார், காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்க. ஓகே, சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யுத்தம் நடக்கும் போதே இதை பண்ணாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு கல்ச்சர் பாருங்கள். இப்போ யுத்தம் எப்படி பண்ணுறாங்க, இருட்டில் பண்ணுறாங்க. நைட்டில் தே ட்ராப் அ பாம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அண்ட் தே ஃபைட் இன் த நைட்.
வித்தவுட் சர்ப்ரைஸ் அட்டாக் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யுத்தம் அப்படியே ஆரம்பிக்கும், முதலே சொல்லிடுவாங்க இந்த டயத்தில் இப்போ ஆரம்பிக்கிற யுத்தம் சொல்லிடுவாங்க. பெண்கள் குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் தள்ளி போயிடுவாங்க. தேர் இஸ் அ பிளேஸ் ஃபார் பேட்டில் ஃபீல்ட், அந்த இடத்துல சண்டை போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கே பாம்பு போடுறாங்கன்னு தெரியல, எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி யுத்தம்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு இல்லையா. இது யுத்தமே கிடையாது, அரக்கத்தனமான இது வார். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தே ஹாவ் வெரி கல்ச்சர்டு பீப்புள். கல்ச்சர்னா புரியுதா, யுத்தம் பண்ணும்போது கூட தேச கல்ச்சர். மகாபாரதத்தில் துரியோதனன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். ஓகே, தாத்தாட்ட சொல்கிறான், யூ ஆர் நாட் ஃபைட்டிங் ப்ராப்பர்லி, நீ சரியாக சண்டை போடல, அதனால தான் நாங்கள் தோக்குறோம், நம்ம வி ஆர் டிஃபீட்டட்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவர் தாத்தா சொல்கிறாரு, ஓகே நான் வந்து நாளைக்கு ஒரு 5 அம்பு ரெடி பண்ணுறேன். இஸ் கிராண்ட் ஃபாதர் சேஸ் ஹி வில் கிரியேட் 5 arrows டு கில் த பாண்டவாஸ். 5 அம்பை வச்சு நான் பாண்டவர்களை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதே மாதிரி 5 arrow கிரியேட் பண்ணோடனே அதை வந்து அதுக்கு துரியோதனன் சொல்வார், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஏன்னா நீங்கள் கொடுத்துருவீங்க பாண்டவர்கள் கேட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். துரியோதனா said, I will keep the 5 arrows because if you will give the 5 arrows to Pandavas because you are very affectionate towards the Pandavas. Okay, so Duryodhana kept all these 5 arrows. துரியோதனன் வந்து 5 arrow வச்சுக்கிறார். ஓகே, வச்சிருந்தாலும் கிருஷ்ணனுக்கு தெரியும் இல்லையா. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனனை கூப்பிட்டு, நீ வந்து துரியோதனனை விடுவிச்சே இல்லையா, அந்த வனத்தில் இருக்கும்போது துரியோதனன் வந்து தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக படை சூழ வந்து ஒரு நதியில் குளிக்க வருவோம். அப்போ ஒரு கந்தர்வனுக்கும் துரியோதனுக்கும் சண்டை வந்து அந்த கந்தர்வன் என்ன பண்ணுவான், துரியோதனை கடத்திட்டு கொண்டு போவோம். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அழுவாங்க யுதிஷ்டர்ட்ட. உடனே அர்ஜுனன் வந்து துரியோதனை விடுவிப்பார். அப்போ துரியோதனன் வந்து ஒரு வரம் கொடுப்பார், என்ன வேணாலும் கேள்வி தரேன் அப்படின்வார். அர்ஜுனன் சொல்லுவார், இல்லை எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிடுவார். ஓகே, நான் நேரம் வரும்போது கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ துரியோதனா ஒன் டைம் he came to forest to show his opulences to Pandavas. Pandavas were in forest. So that time Duryodhana went to a river to take bath. Okay, so that time the Gandharva also was taking bath in that river. He was a friend of Arjuna. So there was a fight between the Gandharva and Duryodhana. So in that fight, Gandharva defeated Duryodhana and he was taking the Duryodhana to his planet. Now Duryodhana's wife came before Yudhishthira and then pleaded, Yudhishthira, please save my husband. Okay, then Yudhishthira ordered Arjuna to save Duryodhana. Okay, that time Arjuna fought with that Gandharva and then saved Duryodhana. That time Duryodhana said he will give a boon for to Arjuna. Arjuna said, I will get it when it is required. இதை சொல்லி முடிச்ச உடனே இப்போ கிருஷ்ணன் ஞாபகப்படுத்துறாரு, நீங்கள் அந்த வரத்தை இன்னைக்கு போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, என்ன கேட்கணும்னு சொன்னால் அந்த 5 arrow கேளுன்னு சொல்கிறார். ஓகே, நேராக துரியோதனன் இடத்துக்கு போகிறார். அர்ஜுனன் போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறார். துரியோதனன் என்ன விஷயம், ராஜ்யம் வேணுமா கொடுத்துடவான்னு சொல்லி கேட்பார். அப்போ அர்ஜுனன் ராஜ்யம்லாம் வேண்டாம், எனக்கு அந்த 5 arrow கொடுத்துருங்க, எனக்கு வரம் தரேன்னு சொன்னீங்களா, அந்த arrow அந்த 5 அம்புங்களை கொடுத்துருங்க, பீஷ்மர் கிரியேட் பண்ண அம்புகளை கொடுத்துருங்கன்னு உடனே துரியோதனன் என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். இதுதான் கல்ச்சர். மீனும் நமக்கு தெரியும் துரியோதனுக்கும் பாண்டவர்களுக்கும் எவ்வளோ ஒரு பகமை இருந்துன்னு தெரியும் இல்லையா. இந்த ஒரு தருணத்துலேயும் அவங்க அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ணான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ ட்ரம்ப்பும் இது மாதிரி இன்னொரு எதிரி நாடு இருக்கும்போது ஈரான், அவருடைய பிரசிடெண்ட் போக முடியுமா, போனால் ட்ரம்ப் எப்படி, இந்த மாதிரிலாம் இமேஜினே பண்ண முடியாது இல்லையா. ஆனால் அந்த மாதிரி கல்ச்சர் அவங்க வச்சுருந்தாங்க. சண்டை காலையில் நடக்கும், ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதுதான் கல்ச்சர். அதனால் என்ன முக்கியமாக என்னென்னா அந்த ரைட்ஸை கூட அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. அந்த சண்டை நடக்கும்போது கூட தே வில் ஸ்டாப் த ஃபைட்டிங். ஒரு நாள் வந்து நைட்டு கூட சண்டை நடக்கும், மகாபாரத யுத்தம். நைட்டு சண்டை நடக்கும்போது கூட 4 o'clock வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்னென்ன ஆல் த ரைட்ஸ் என்னென்ன பகவானுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி சண்டையை கண்டிப்பாக பண்ணுவாங்க 2 hours கழிச்சு. இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க கல்ச்சரில். இப்போ எங்கே எத்தனை சண்டை போட மாட்டாங்க தானே, சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு நாள் அப்படி சண்டை நடக்கும். அபிமன்யு இறந்ததுக்கப்புறம் அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
நடக்கும்போது கூட அந்த மார்னிங் வந்தவொடனே நிப்பாட்டிடுவாங்க 3 o'clock வந்தவொடனே. ஏன்னா அந்த அந்த முகூர்த்த வேலை வந்து தட் இஸ் ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. இந்த பிரம்ம முகூர்த்தா இஸ் ஒன்லி ஃபார் கிருஷ்ணா. ஓகே, 3 to 6 o'clock தட் இஸ் வெரி வெரி எஃபிஷியன்ட் டைம். ஓகே, தட் இஸ் ஆஸ்பீஷியஸ் டைம். அந்த டயத்தில் நம்ம கிருஷ்ணன் நினச்சிக்கணும். அதனால் அந்த டயத்தில் சண்டையை நிப்பாட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி சண்டை பண்ணக்கூடாத இடத்துல பண்ணாலுமே இந்த டயத்தை விட்டுருவாங்க. அந்த ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. இப்போல்லாம் கல்ச்சரே கிடையாது இல்லையா? சண்டை நடக்கும்போது ஒரு கல்ச்சர் கிடையாது. எப்படியாவது கொல்லணும், எப்படியாவது யுத்தத்தை வின் பண்ணணும் தான் நினைக்கிறான். எவ்வளோ பேர் இறந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான் இல்லையா? இது வந்து தவறான ஒரு இது. சொல்லுங்க மாதாஜி. அந்த மாதிரி பண்ணாங்க. பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரிலாம் அவங்க பார்க்குறதே கிடையாது இப்போ இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, மலையாள படிங்க பிரபு, நீங்கள் படிங்க பிரபு. ஒரு பேராக படிங்க, ஒரு பேராக படிச்சு போகலாம். நிறைய பேர் இருக்கும். மலையாள படிங்க. பொருளுரை. பிரயாணத்தின் போது பகவான் மத கொள்கைகளை முறையாக நிறைவேற்றினார் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. பகவானும் பலநோக்கு கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவர்தான் என்ற சில கற்பனையான தத்துவங்கள் நிலவுகின்றன. ஆனால் இது உண்மை அல்ல. நல்ல தீய செயல்களின் பலனை அவர் நம்பியிருக்கவில்லை. பகவான் பரிபூரணமானவர் என்பதால் அவரால் செய்யப்படும் அனைத்தும் அனைவருக்கும் நல்லதாகவே உள்ளன. ஆனால் பூமியில் அவதரிக்கும் போது அவர் பக்தர்களை காத்து அசுரர்களை அழிக்கிறார். அவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை என்ற போதிலும் மற்றவர்கள் தன்னையே பின்பற்றுவார்கள் என்பதால் அவர் அனைத்தையும் அனுஷ்டிக்கிறார். அதுதான் சரியான போதனை முறையாகும். ஒருவர் முதலில் தானே ஒழுங்காக செயல்பட்டு பிறகு அதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இல்லையெனில் குருட்டுத்தனமான ஒருவரது போதனைகளை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரே எல்லா செயல்களுக்கும் பலன்களை அளிப்பவர் ஆவார். அவர் சுய தேவை பூர்த்தி உடையவர் என்றாலும் நமக்கு கற்பிப்பதற்காக வேத நூல்களின் விதிகளுக்கு ஏற்ப நடந்து கொள்கிறார். அதை அவர் செய்யவில்லை ஆனால் சாதாரண மனிதன் தவறான வழியில் சென்றுவிடக்கூடும். ஆனால் பகவானின் உன்னத இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய முன்னேற்றம் அடைந்த நிலையில் உள்ள ஒருவர் அவரை போலவே செயல்பட முயல்வதில்லை. அது சாத்தியமும் அல்ல. மனித ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாருதி மாதாஜி, நீங்கள் லாஸ்ட் பேராகிராஃப் நீங்கள் படிங்க. த லார்ட் இன் ஹியூமன் சொசைட்டி. மாருதி மாதாஜி. Hare Krishna Prabhu. Hare Krishna Mataji. The Lord in human society. The Lord in human society does what is the duty of everyone, but sometimes he does something extraordinary and not to be imitated by the living being. His acts of evening prayer as stated herein must be followed by the living being, but it is not possible to follow his mountain lifting or dancing with the gopis. One cannot imitate the sun, which can exhaust water even from a filthy place. The most powerful can do something which is all good, but our imitation of such acts will put us into endless difficulty. Therefore, in all actions, the experienced guide, the spiritual master, who is the manifested mercy of the Lord, should always be consulted, and the path of progress will be assured. Thus end the Bhaktivedanta purpose of the first canto, 10th chapter of the Srimad Bhagavatam, entitled The Departure of Lord Krishna for Dwaraka. Hare Krishna. Hare Krishna Mataji. ஸோ நம்ம வந்து கடவுளை ஃபாலோ பண்ணணும், இமிடியேட் பண்ணக்கூடாது. கோவர்தன மலையை அவர் தூக்குனா நம்மளும் தூக்க முடியாது. ஓகே, பட் வி ஹேவ் டு ஃபாலோ. என்ன ஃபாலோ பண்ணோம்? ஈவினிங் ரைட்ஸ் பண்ணுறாரு இல்லையா? மார்னிங் ஈவினிங் சந்தியா வந்துடும், 3 வேளை சந்தியாவில் பண்ணுறாரு. அதேமாதிரி நம்மளும் தான் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுமே தவிர இமிடியேட் பண்ணக்கூடாது. ஓகே, இமிடேஷன் இஸ் நாட் குட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஹரிதாஸ் தாக்கூர் வாஸ் சாண்டிங் 24 hours per day ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணார். அதை நம்ம இமிடியேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்மளால் எவ்வளோ முடியுதோ ஒரு இலக்கை வச்சுட்டு அதை ஷேர் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து பெரிய பெரிய இவங்க கோபீஸு இவங்களெல்லாம் அவங்களுடைய வடிசூழல் தான் பண்பட்டுமே தவிர நம்ம என்ன பண்ண இமிடியேட் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த சாப்டர் போகலாம், 11th போகலாம். ஆசிரியர் படிக்கிறியா 11th? ஓ 1.11.1. சூதவாச अनर्थान् च उपवर्ज्य
सुहृद्धा जनपदान् स्वकान् दद्मौ धरवरं तेषां विषादं समयन्निव पढ़ी Translation. Sutta Goswami said, upon reaching the border of his most prosperous metropolis known as the country of Anarthas, Dwaraka, the Lord sounded his auspicious counsel, heralding his arrival and apparently pacifying the rejection of inhabitants. Yeah, Ishra Prabhupada Maharaj. The beloved Lord was away from his own prosperous metropolis of Dwaraka for a considerable long period because of the Battle of Kurukshetra, and thus all the inhabitants were overcome with melancholia due to the separation. When the Lord descended to the earth, his eternal associates also come with him, just as the entourage of the king accompanies him. Such associates of the Lord are eternally liberated souls, and they cannot bear the separation of the Lord even for a moment because of intense affection for the Lord. Thus the inhabitants of the city of Dwaraka were in a mood of dejection and expected the arrival of the Lord at any moment. So the heralding sound of auspicious counsel was very encouraging, and apparently the sound pacified their dejection. They were still more aspirant to see the Lord amongst themselves, and all of them became alert to receive him in the benefiting manner. These are the signs of spontaneous love of Godhead. Spontaneous love of Godhead. இப்போ நம்ம என்ன பக்தியில் இருக்கோம்? நம்ம வந்து இப்போ வைத்திய பக்தியில் இருக்கோம். ஓகே, டூ டைப்ஸ் ஆஃப் பக்திஸ். ஒன்று வைத்திய பக்தி, இன்னொன்று ராகானுக பக்தி இல்லையா? வைத்திய பக்திங்கிறது நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட முறை சொல்லணும். 4 ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். நோ மீட் ஈட்டிங், நோ இல்லிசிட் செக்ஸ், நோ கேம்லிங், நோ இன்டாக்சிகேஷன், 16 rounds chanting. இது வைத்திய பக்தி. ப்ரெஸ்கிரிப்ஷன் டாக்டர் கொடுக்குறாருல, யூ ஹேவ் திஸ் டிசீஸ், இதெல்லாம் பண்ணுங்க அப்படி ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாருல, தட் இஸ் கால்டு வைத்திய பக்தி. ஓகே, இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். டயட்டை வந்து கிருஷ்ண பிரசாதம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ராகான பக்தி ஸ்பான்டேனியஸ் லவ்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாம் ஸ்பான்டேனியஸாக லவ் பண்ணுறாங்க கிருஷ்ணரை. தன்னிச்சையான அன்பு கிருஷ்ணன் மேலே. இது கட்டாயப்படுத்தப்பட்ட அன்பு கிடையாது. இட்ஸ் ஆல் ஃபோர்ஸ்டு. இப்போ மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கிறதுக்கு. ஆனால் அந்த வைத்திய பக்தியிலேயே ஸ்பான்டேனியஸ் வரும். ஆட்டோமேட்டிக்காக they will wake up at 4 o'clock. They want to chant, they want to do Mangalarti, everything. This is called spontaneous வைத்திய பக்தி. அந்த வைத்திய பக்தியிலேயே தன்னிச்சையாக அப்படி பண்ணுறது. ஓகே, ஆர்வமோட பண்ணுறது. இது வந்தது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் ராகானுக பக்தி. ராகானுக பக்தினா அவர் வந்து கிருஷ்ணனுடைய பக்தருடைய அடிச்சோடு அப்படியே ஃபாலோ பண்ணுவார். ஒரு பக்தருடைய அடிச்சோடு அப்படியே ஃபாலோ பண்ணுவார். நம்ம பிரபுபாதரும் விருந்தாவனவாசி தான். அந்த விருந்தாவனவாசியோடைய அடிச்சோடு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் நமக்கும் ராகானுக பக்தி வந்து வரும். 2 படிக்கலாம். 2வது ஸ்லோகம். சாதாரண படிக்கிறியா? 2வது ஸ்லோகம். ஒரே நிமிஷம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறது. சா உச்சகாஷே தவலோதகரோதரோ தலோ தலோ தவலோதரோதரோ அப்யுருக்ரமஸ்ய அதரஷோனஷோனிமா. உருக்ரமஷ்யங்கிறது கிருஷ்ணோட பேர். உருக்ரமஷ்ய. ஓகே,
अपि उत्क्रमश्य शोनिमा ओके दाद्मायमाना करगंज संपुते दाद्मायमाना यदाब्जगण्डे कलहंस उत्स्वनः अब्जगण्डेना stem of lotus flowers okay படிங்க translation the white and flat bowed console and being gripped by the hand of the Lord Krishna and sounded by him appeared to be the written by the touch of his transcendental lips. It seems that the white swan was playing in the stem of red lotus flowers. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது படிங்க சூப்பரா the white and fat bowled console being gripped by the hand of Lord Krishna and sounded by him அது எப்படி இருக்கான் அப்படியே ரெட் ஆயிடுச்சான் அவருடைய அந்த உதட்டில் உள்ள அந்த லிப்ஸில் உள்ள அந்த ரெட்னஸ் வந்து எதில் வந்துச்சான் அதில் அந்த கான்சல் வந்துச்சு ஓகே இமேஜின் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க இட் சீம்ட் லைக் எ ஒயிட் ஸ்வான் வாஸ் பிளேயிங் இன் த ஸ்டெம் ஆஃப் ரெட் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் அன்னப்பறவை வந்து அதுக்குள்ளே ப்ளே பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணுறான் ஓகே பர்ஃபெக்ட் The redness of the white console due to the lip touch by the touch of the Lord is a symbol of spiritual significance. The Lord is all spirit and the matter is ignorance of this spiritual existence. Actually, there is nothing like matter in spiritual enlightenment, and this spiritual enlightenment takes place at once by the contact of the Supreme Lord Shri Krishna. The Lord is present in every particle of all existence, and He can manifest His presence in anyone. By adult love and devotional service to the Lord, or in other words by spiritual contact with the Lord, everything becomes spiritually redent like console in the grip of the Lord. The Paramahamsa or the supremely intelligent person plays the part of the ducking swan in the water of spiritual bliss, eternally decorated by the lotus flower of Lord's feet. Eternal by order, love and devotional service to Lord, by spiritual contact with the Lord, everything becomes spiritually redundant, like a console in the grip of the Lord. Paramahamsa என்ன பண்றாங்க? Supreme intelligent person plays the part of ducking swan in the water of spiritual bliss, eternally decorated by the lotus flower of Lord's feet. பரமஹம்சர் வந்து கிருஷ்ணனுடைய பொற்பாதங்களை எப்பயுமே தியானம் பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாம் குந்திமாரன் என்ன பண்ணுவாங்க? शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति अभिक्ष्णसः स्मरन्ति नन्दन्ति तवेदं जनाः तायेव पश्यन्ति अच्युतेन तावकं भवप्रवाह परमं पदाம்புஜம். ஸோ எப்போ வந்து நம்ம கிருஷ்ணனுடைய பாதங்களை நினச்சிட்டே இருக்கோமோ நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. शृण्वन्ति गायन्ति गृह्णन्ति अभिक्ष्णसः கண்டினியூஸாக கிருஷ்ணனை பற்றி கேட்டுட்டு அவர் புகழை பாடிட்டு அவர் ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவருடைய பாதங்களை பார்த்துட்டு தான் இருக்கும். ஓகே இந்த eternally decorated by lotus flower of Lord's lotus feet. கிருஷ்ணனுடைய பாதங்களை பார்க்கறது என்னென்னா அவருடைய ஹோலி நேம்ஸை கேட்டுட்டு அவருடைய புகழை பாடிட்டு அவருடைய இந்த பாஸ்ட் டைமை நினச்சிட்டே இருக்கிறது தான் அதுதான் மீன் பண்ணுறாங்க குந்தி மகாராணி. அப்படி பண்ணணும் அடுத்த பிறவி கிடையாது. தேர்ட் ஸ்லோகம் போகலாம். தேர்ட் தானே? இல்லை செகண்ட் படித்தோம். ஓகே தேர்ட் படிக்கலாம். யார் படிக்கணும்? விவேக் பிரபு படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தமுபஸ்ருத்யா நினதம் ஜகத்பயாபயாவகம் प्रद्युद्यया प्रजा सर्वा बभद्रो दर्शन लालसा. ஜட உலகில் பய புருஷரையும் அச்சுறுத்தக்கூடிய அந்த ஓசையை கேட்ட துவாரகாவாசிகள் எல்லா பக்தர்களையும் காப்பவரான பகவானின் தரிசனத்தை பெறும் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்
அவனை நோக்கி விரைந்தனர். பொருளுரை. ஏற்கனவே விளக்கப்பட்டது போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் காலத்தில் வாழ்ந்த துவாரகாவாசிகள் அனைவரும் முக்தி பெற்ற ஆத்மாக்களாக இருந்தனர். அவர்கள் பகவானின் பரிவாரமாக அவருடன் ஆன்மீக உலகிலிருந்து வந்தவர்கள். பகவானுடனான ஆன்மீக தொடர்பினால் அவரிடமிருந்து அவர்கள் ஒருபோதும் பிரிந்திருக்கவில்லை என்ற போதிலும் அவரது தரிசனத்தை பெறுவதில் பேராவல் கொண்டவர்கள். கிருஷ்ணர் மாடு மேய்ப்பதற்காக கிராமத்தை விட்டு வெளியேறியிருந்த சமயத்தில் பிருந்தாவனத்து கோபியர்கள் அவரை பற்றிய நினைத்து கொண்டிருப்பது வழக்கம். அதே போலவே குருச்சேத்திர போரில் கலந்து கொள்வதற்காக துவாரகையை விட்டு வெளியேறியிருந்த பகவானை பற்றிய சிந்தனையில் துவாரகாவாசிகள் ஆழ்ந்திருந்தனர். வங்காள தேசத்தில் உள்ள பிரபலமான நாவலாசிரியர் ஒருவர் பிருந்தாவன கிருஷ்ணர், மதுராபுரி கிருஷ்ணர் மற்றும் துவாரகாபுரி கிருஷ்ணர் ஆகிய மூவரும் வெவ்வேறானவர்கள் என்று முடிவு செய்திருக்கிறார். இம்முடிவில் சரித்திரபூர்வமான உண்மை இல்லை. குருச்சேத்திர கிருஷ்ணரும் துவாரகாபுரி கிருஷ்ணரும் ஒரே நபரே. இரவில் சூரியன் இல்லாததால் நாம் வருத்தத்திற்கு உள்ளாவதை போலவே திவ்யமான நகரிலிருந்து வெளியே சென்றிருந்த பகவானின் பிரிவால் துவாரகாவாசிகள் வருத்தம் அடைந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சங்கநாதம் காலையில் சூரியன் உதிக்கப் போவதை அறிவிக்கும் அதன் ஒளியை போன்றதாகும். நிறைய கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நிறைய கம்பேரிசன் கொடுத்துருக்காங்கன்றதுல. ஸோ த சவுண்ட் ஹெரால்டட் பை லார்ட் கிருஷ்ணா வாஸ் சம்திங் லைக் ஹெரால்டிங் ஆஃப் சன்ஷைன் இன் த மார்னிங். அவங்க அப்படி பிரிவில் இருக்காங்க. சன்ஷைன் ரொம்ப குளிராக இருக்குன்னா சன்ஷைன் வந்தோடனே எப்படி இருக்கும், அப்பான்னு இருக்கும். அதே மாதிரி அந்த பிரிவு தொழிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அவங்க. லக்ஷ்மி மாதாஜி படிங்க, எங்கே விட்டாங்க தெரியுங்களா? விவேக் பிரபு புக்கு வச்சிருக்கீங்களா மாதாஜி? லக்ஷ்மி மாதாஜி பிரபு இந்த புக் வந்துட்டு ஆக்சுவலி எங்க ஊர்ல இருக்குது. இப்ப போக மாட்டேன், போறதுக்கு வந்து எப்படியும் 6 months ஆகும். அங்க யாரும் இல்ல, வீடு பூட்டி தான் இருக்கும். சரி பாரா, நீங்க கேட்டே இருங்க அப்பா. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நிர்குணா மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? அது விட்டதுல இருந்து. ஹரே கிருஷ்ண பிரபு படிக்கிறேன். படிக்கிறேன். எனவே கிருஷ்ணர் எனும் சூரியோதயத்தால் துவாரகாவாசிகள் அனைவரும் ஒருவித உறக்க நிலையிலிருந்து விழித்தெழுந்தனர். மேலும் அவரது தரிசனத்தை பெறுவதற்காக அவர்கள் அனைவரும் அவரை நோக்கி விரைந்தனர். பகவத் பக்தர்கள் அவரை தவிர வேறு யாரையும் ரட்சகராக அறியார்கள். பகவானின் இரண்டற்ற நிலையை விளக்க நாம் முயன்றதை போலவே பகவான் எழுப்பிய ஓசையும் பகவானும் எல்லா விதத்திலும் ஒத்திருக்கின்றனர். தற்போதைய பௌதிக வாழ்வு பயம் நிறைந்ததாக உள்ளது. உணவு, வசிப்பிடம், பயம் மற்றும் உடலுறவு ஆகிய பௌதிக வாழ்வின் 4 பிரச்சனைகளில் பயம் மற்றவைகளை விட நமக்கு அதிக தொல்லையை விளைவிக்கிறது. அடுத்து வரப்போகும் பிரச்சனை நமக்கு தெரியாது. எனவே நாம் எப்பொழுதும் பயத்திற்கு உட்பட்டவர்களாகவே இருக்கிறோம். பௌதிக வாழ்வு முழுவதுமே பிரச்சனை நிறைந்ததாகும். எனவே பய பிரச்சனை எப்பொழுதும் மேலோங்கி உள்ளது. மாயா சக்தியுடன் நாம் கொண்டுள்ள தொடர்பே இதற்கு காரணம். இருப்பினும் பகவானை பிரதிநிதிக்கும் அவரது புனிதநாமத்தின் ஓசை எழுந்த உடனேயே எல்லா பயமும் மறைந்து விடுகிறது. இந்த ஓஸ் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் பின்வரும் 16 சொற்களில் ஒழிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ஹரே. ஓசைகளை நன்கு பயன்படுத்திக் கொண்டு அச்சத்தை ஏற்படுத்தும் பௌதீக வாழ்வில் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மால் விடுபட்டிருக்க முடியும். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி 6 மாசம் ஆயிடுமா புக்கு வருது உங்களுக்கு? லக்ஷ்மி மாதாஜி ஆமா பிரபு. ஓ, நீங்க அதுக்கு முன்னால புக் எடுத்துட்டு வர முடியாது அந்த இடத்துல இருந்து? அங்க ஆள் இல்ல பிரபு, அதுதான் பிரச்சனை. இங்க ஓஹோ, தாலி என்கிட்ட இருக்குது, அங்க யாரும் கிடையாது. ஓ, லாக் ஆயிட்டு. லாக் ஆயிட்டு. ஓகே, லாக்ல வீடு. ஆமா. ஓ சரி, ரைட். ஓகே 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 மாதாஜி. அப்ப நீங்க ஸ்ரீமாவை கழிச்சிட்டே இருங்க. சைத்தன்ய சாதம் வச்சிருக்கீங்களா கையில? அது இல்லையா உங்ககிட்ட? அது வாங்கினீங்களே ரீசெண்டா? அது நான் உங்களுக்கு நீங்க தரேன்னு சொன்னீங்க, அது நான் வாங்குறேன் பிரபு. சரி, வாங்கிக்கோ. அது வாங்கிக்கோங்க. அது நான் வாங்குறேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரல. இன்னைக்கு வரல இல்ல? நான் இன்னைக்கு வரல பிரபு, இன்னைக்கு வரல, நாளைக்கு வருவேன் நான். சரி, ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு பேசேஜ் இது. எப்பயுமே இந்த பௌதிக உலகத்தில் பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, பயம் வந்து எல்லார்ட்டையுமே இருக்குது. பயம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் பொய். ஆக்சுவலாக
மிகப்பெரிய வீரனாக இருந்தால் கூட பயம் உண்டு நிச்சயமாக. ஏன்னா அந்த பௌதிக உலகம் அப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி இதில் எல்லாருமே பயந்தான் ஆகணும். ஸோ இந்த பயத்தில் வந்து ஷெல்டர் இது. பதம் எத்து பதம் நத்தேஷம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் டேஞ்சர் இருக்குன்னு ஸ்ரீமத் பாகத்தில் சொல்கிறாங்க. இந்த பௌதிக உலகத்தில் எல்லா ஸ்டெப்லையும் டேஞ்சர் இருக்குது. அதனால் இதுலேருந்து விடுதலை எப்படின்னா ஒரே ஷெல்டர் வந்து இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் அவங்களே வந்து வேலியே பயிர மேயிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அவங்களே எல்லாத்தையும் சுருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கலியுகத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. பிளண்டரர்ஸாக இருப்பாங்க. பிளண்டர்னால் கொள்ளையடிக்கிறவங்களா இருப்பாங்க. டாக்ஸேஷன் போட்டு முன்ன பின்ன போட்டு அப்படியே உறிஞ்சிடுவாங்களாம் மக்களுடைய ரத்தத்தை. அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு வருது. ஆனால் ஒன்றே ஷெல்டர் என்னென்னா அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் வந்து இட்ஸ் வரப்பிரசாதம்னு சொல்லி பிரபா எழுதுறாரு. இந்த கிருஷ்ணகாந்தி மூமெண்ட்டை இட் இஸ் அ பூன் ஃபார் ஆல் ஜென்டில்மேன். யாரெல்லாம் ஜென்டில்மேனாக இருக்கோ அவங்களாம் அந்த ஒரு வரப்பிரசாதம் தான் இது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. இது சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆகிடும், பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டு போயிடும். திருப்பி பயமே வராதுன்னு கிடையாது, திருப்பி பயம் வரும். திருப்பி என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போகணும். ஓகே, ஃபுல்லாக நான் வீரன் ஆகிட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி வந்து ஒரு தீப்பொறி தீயோடு இருக்குதோ அது வரையும் அதுக்கு மவுஸ் உண்டு. அதே மாதிரி தான் நம்மளும் எவ்வளோனா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு அப்படி சங்கத்திலேயே ஓட்டிட்டோன்னா நமக்கு பயமெல்லாம் இருக்காது. இந்த ஒரு வளைய மாதிரி கிருஷ்ணனுடைய அந்த இது வந்து சக்தி வந்து நம்மளை காப்பாற்றிட்டே இருக்கும் எல்லா விதமான துன்பங்களும் இருந்தும். ஓகே, 4-5 படிக்கலாம். 4-5 படிச்சுட்டாங்க. ஹரிகிருஷ்ண பிரபு நீங்கள் புக்கு வச்சுருக்கீங்களா? இல்லை பிரபு, நான் கடையில் எடுக்கிறேன் பிரபு. சரி, ஓகே ஓகே, நீங்கள் கேட்டே இருங்க. அப்போ ஹரே கிருஷ்ணன். ஓகே, இசேஷ் மாதாஜி 4-5. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். இப்போ நீங்கள் உங்களை வீட்டில் நீங்கள் வீட்டில் படிங்க. ஹரிணி படிக்கட்டும், படித்தோன்னு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஸ்லோகம் படித்தோன்னு நீங்கள் படிங்க. ஹரிணி 4-5. ஓகே. தத்ர உபநீத பலயோ ரவே தீபம் இவாத்ருதः ஆத்மாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா பிரதி உத்புல்ல முகா ப்ரோச்சுர் ஹர்ஷகத்கதயா கிரா பிதரம் சர்வ சுக்ருதம் அவிதாரம் விவார்பகः. டிரான்ஸ்லேஷன் பர்பட் படி, அதுக்கப்புறம் கொஞ்சம் படி, அதுக்கப்புறம் மாதாஜி படிக்கிறேன். விசேஷம் கொஞ்சம் கத்தி படி. The citizens arrived before the Lord with their respective presentations, offering them to the fully satisfied and self-sufficient one who by his own potency instantly supplies others. Their presentations were like the offering of a lamp to the sun. Yet the citizens began to speak in ecstatic language to receive the Lord, just as wards welcome their guardian and father. Perfect. The Supreme Lord Krishna is described herein as Atma Rama. He is a self-sufficient and there is no need for him to seek happiness from anything beyond himself. He is self-sufficient because his very transcendental existence is total bliss. He is eternally existent. He is all-cognizant and all-blissful. Therefore, any presentation, however valuable it may be, is not needed by him. But still, because he is the well-wisher for one and all, he accepts from everyone everything that is offered to him in pure devotional service. It is not that he is in want of such things, because the things are themselves generated from his energy. The comparison is made herein that making offering to the Lord is something like offering a lamp in the worship of the sun god. Anything fiery and illuminating is but an emanation of the energy of the sun, and yet to worship the sun god, it is necessary to offer him a lamp. In the worship of the sun, there is some sort of demand made by the worshipper, but in case of devotional service to the Lord, there is no question of demand from either side. It is all a sign of pure love and affection between the Lord and the devotee. Okay.
மாற்ற பரவாயில்ல. இப்போ அடுத்த பேரகிராஃப் படிக்கலாம். இந்த பேரகிராஃப் படிச்சு அடுத்து இன்னொரு பேரகிராஃப் கொடுக்குறேன். ஸோ எப்படி கங்கையில் குளிக்கும் போது கங்கையில் தண்ணியை ஆஃபர் பண்ணி கங்கைக்கே கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, பகவான் தான் எல்லாம் கொடுத்தாங்க. பகவானுக்கு ஆஃபர் பண்ணும்போது நம்ம அவர் கொடுத்ததே ஆஃபர் பண்ணால் அவர் ஹாப்பி ஆகிப்பார். எப்படி வந்து அப்பா ஜோப்லேருந்து ரூபாய் எடுத்து அவருக்கே ஆப்பிளை வாங்கி அப்பாட்ட கொடுத்தோம் என்ன பண்ணுவார், அப்பா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் பகவானை ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு என்ன மூலப்பொருள் வேணும், அது பகவான் கொடுத்தது தான். ஓகே, இதுதான் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு. 10 புஷ்பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபத்தம் அஸ்னாமி பிரேதாத்மனா. பக்தியோட யார் பண்ணுறாங்களோ அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்றார் இல்லையா. எது வேணாலும் இருக்கலாம். இசைஸ் மேரேஜ் நீங்கள் லாஸ்ட் பேரகிராஃப் படிங்க, அடுத்ததுலேயும் படிங்க, பேரகிராஃப் படிங்க. இசைஸ் மேரேஜ் படிங்க. சொல்லுங்க. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பகவானே பரமபிதமாக இருக்கிறார். எனவே பகவானுடன் நமக்குள்ள இந்த முக்கியமான உறவை அறிந்திருப்பவர்கள் அவரிடமிருந்து கேட்டு பெறும் உரிமையை பெற்றுள்ளனர். மேலும் இத்தகைய கீழ்ப்படிந்துள்ள மகன்கள் உரிமையோடு கேட்பதை தன்னை மகிழ்ச்சியுடன் அளிக்கிறார். பகவான் கற்பக மரத்தை போன்றவர் ஆவார். அவரிடமிருந்து அனைவரும் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம். ஆயினும் பரமபிதாவான பகவான் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் தடங்களாக கருதப்படுவதை தூய பக்தர்களுக்கு அளிப்பதில்லை. பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் அவரது தெய்வீக கவர்ச்சியால் ஈர்க்கப்படுவதால் அவர்களால் கலப்படமற்ற பக்தி தொண்டி நிலைக்கு உயர முடிகிறது. ஓகே, பகவானுக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நம்ம ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் கொடுப்பாரு. கடைசியில் என்ன பண்ணுவார், நமக்கு ஆன்மீக தேகமே கொடுத்துருவார், ஸ்பிரிச்சுவல் பாடியை கொடுத்துருவார். அந்த மாதிரி பகவான் ஆன்மீக தேகமே வழங்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. ஹாப்பியாகி ஆன்மீக தேகமே கொடுத்துருவார், ஸ்பிரிச்சுவல் பாடி கொடுத்துருவார். விஷ்ணு பிரபு 6th ஸ்லோவாக படிக்கிறோம் நாங்கள். ஓகே, மீட்டில் பட்டுக்கோங்க. 1.11.6 பாகவதம் அத்தியாயம் 1 தானே பிரபு? 1:11:6. ஓகே பிரபு. ஓகே, நீ மீட்டில் பட்டுக்கோங்க பிரபு. ஓகே பிரபு. ஓகே பிரபு. இது ஆர்சினி இந்த ஸ்லோவை படிக்கலாம். ஹரிணி ஸ்லோ படிக்கிறேன், ரிப்பீட் பண்ணு. நதாஸ்மதே நாத சதாங்கிரி பங்கஜம் விரிஞ்சாவரிஞ்சியா சுரேந்திர மந்திரம் பராயணம் சேமமிஹே சதாபரம் நாயத்ர காலா பிரபவேத் பர பிரபோ. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, 6வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது ஒரு பேர் ஆக்சுவலாக. இன்னொரு படிக்கலாம். நதாஸ்மதே நாத சதாங்கிரி பங்கஜம் விரிஞ்சியா வரிஞ்சியா சுரேந்திர மந்திரம் பராயணம் ஜேமமிஹே சதாம்பரம் நாயத்ர காலா பிரபவேத் பர பிரபோ. இசையரசி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க நீங்க. மொழிபெயர்ப்பு. ரஜிகள் கூறினர், பகவானை தாங்கள் பிரம்மா, 4 சனத்குமாரர்கள் மற்றும் ஸ்வர்கராஜனை போன்ற எல்லா தேவர்களாலும் வழிபடப்படுகிறீர்கள். வாழ்வின் மிக உயர்ந்த நன்மையை அடைய உண்மையாக ஆசைப்படுபவர்களின் இறுதியான புகலிடம் தாங்களே. உன்னதமான பரம புருஷரும் தாங்களே. மேலும் தவிர்க்க முடியாத காலத்தால் உங்களிடம் ஆதிக்கம் செலுத்த முடியாது. பொருளுரை. பகவத்கீதையிலும் பிரம்மசங்கீதையிலும் மற்ற அங்கீகரிக்கப்பட்ட வேத நூல்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதை போல் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் ஆவார். அவருக்கு சமமானவரோ அவரோட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. இதுவே அனைத்து சாஸ்திர தீர்ப்பாகும். பரமபுருஷனின் பின்ன பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளின்
மீது காலமும் வெளியும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஜீவராசிகள் அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரம்மனாக உள்ளனர். ஆனால் பரமபுருஷரோ அதிகாரம் செலுத்தும் பரம்பொருளாவர். தெளிவான உண்மையை நாம் மறந்தவுடனேயே மாயையில் சிக்கிக் கொள்கிறோம். இதன் விளைவாக காரிருளில் ஒருவன் கூச்சப்படுவதைப் போல் மூவகை துன்பங்களுக்குள் ஒருவன் இலக்காகிறான். அறிவுள்ள ஜீவராசி கிருஷ்ண உணர்வில் இருக்கிறான். இத்தகைய தெளிவான உணர்வில் இருப்பவன் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானுக்கு தலை வணங்குகிறான். தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஸோ தெளிவாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பகவானுக்கு தலை வணங்குறாங்க. இல்லைன்னா பகவான் இல்லைன்றான், நான் தான் பகவான்றான். ஓகே, இதான் வித்தியாசம். தெளிவாக இருக்க என்ன பண்ணுறாங்க, பகவானுக்கு தலை வணங்குறாங்க. கிருஷ்ணரே அதான் சொல்கிறார், மன்மனா பமத் பக்த மத்தியாஜி நாம் நமஸ்குரு, என்னையே நினச்சிட்டு என்னுடைய பக்தனாக எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, எனக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறார். சரி, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய காரியம். இந்த சிட்டிசன்ஸ் வந்து பாடுறாங்க. ஓகே, நீங்கள் இந்த டைம் காலம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, கட்டுப்படுத்துது. அந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவங்க நீங்கள், 3 குணங்களுக்கு மேற்பட்டவங்கன்னு சொல்லி க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அந்த காலம் உங்கள் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒருத்தருடைய நல்ல வாழ்க்கை எல்லா காரணம் கிருஷ்ணா தான். ஓகே, ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்ரஹா அநாதிராதி கோவிந்தா சர்வ காரணத்துக்கெல்லாம் காரணம் கிருஷ்ணா தான். அதனால் ஒருத்தர் ஹையஸ்ட் பெனிஃபிட், உயர்ந்த ஒரு நன்மையை அடையிறதுக்கும் நீங்கள் தான் காரணம் சொல்லி அவங்க க்ளோரிஃபை பண்ணுறாங்க. ஓகே, 7வது ஸ்லோகம் சுதா மாதாஜி படிங்க. 7வது ஸ்லோகம் மாதாஜி 1.11.7. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பவாயனஸ்தம் பவ விஸ்வபாவனா பவாயனஸ்தம் பவ விஸ்வபாவனா த்வம் ஏவ மாதா அத சுக்ருத் பதி பிதா த்வம் ஏவ மாதா தக்ருதி பதி பிதா. சுக்ருத்னா வெல்விஷர், பந்து மித்ரா சுக்ருத், பந்து மித்ரா சுக்ருத். இதில் சுக்ருத்னா ஹையஸ்ட், எப்பயுமே நல்லது நினைக்கிறது. எக்ஸாம்பிள் அம்மா அப்பா, அது ஓரளவு வச்சுக்கோங்களேன். சுக்ருத்துங்கிறது ரொம்ப அதை விட மில்லியன் டைம்ஸ் வச்சுக்கோங்க. அதான் கிருஷ்ணன், அதான் சுக்ருத். ரொம்ப ரொம்ப வெல்விஷிங் ஃப்ரெண்டு. படிக்கலாம். பவாயனஸ்தம் பவ விஸ்வபாவனா த்வம் ஏவ மாதா அத சுக்ருத் பதி பிதா த்வம் சத்குரோணா பரமம் சதைவதம் யஸ்யா நிவ்ருத்யா கிருதினோ பபூவிமா. ஓகே, படிங்க. பிரபஞ்சத்தை படைத்தவரே, தாங்களே எங்களுடைய தாய், நண்பர், பகவான், தந்தை, ஆன்மீக குரு மற்றும் வழிபாட்டிற்குரிய மூர்த்தி ஆகியவையாக இருக்கிறார்கள். உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியதால் நாங்கள் எல்லா விதத்திலும் வெற்றி அடைந்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து உங்களுடைய கருணையை பொழியும்படி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மிக நல்லவராக பரமபுருஷர் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தா என்ற முறையில் மிக நல்ல ஜீவராசிகளின் நன்மைக்குரிய ஏற்பாடுகளையும் செய்கிறார். நல்ல ஜீவராசிகள் பகவானின் நல்ல அறிவுரைகளை பின்பற்றும்படி பகவானால் அறிவுறுத்தப்படுகிறார். அப்படி செய்வதால் வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். பகவானை தவிர வேற எந்த மூர்த்தியையும் வழிபட தேவையில்லை. பகவான் சர்வ சக்தி படைத்தவர் ஆவார். நம் சரணாகதியில் அவர் திருப்தி அடைவதனால் நம்முடைய பௌதீக மற்றும் ஆன்மீக வாழ்வுகளை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான எல்லா ஆசிகளையும் அவர் வழங்குவார். பகவானுடனான நமது நித்திய உறவை அறிந்து ஆன்மீக உலகில் வாழ்வை பெறுவதற்கு மானிட பிறவியில் நல்ல வாய்ப்பாகும். அவருடன் நமக்குள்ள நித்திய உறவை உடைக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. தற்காலிகமாக அது மறந்து போகக்கூடும்.
ஆனால் பகவானின் கருணையால் வேத நூல்களில் உள்ள அவரது கட்டளைகளை பின்பற்றி அவ்வுறவை நம்மால் விழிப்புற செய்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது ஒரு நல்ல ப்ரேயர் ஆக்சுவலாக. ஓ கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், யூ ஆர் அவர் மதர், மாதா, சுக்ருத் வெல்விஷர், லார்ட், பத்தின்னு நினைக்கிறேன் இல்லையா, பத்தி தான் ஹஸ்பண்ட், ஓகே, பிரபு தான் மாஸ்டர் இல்லையா, துவம் குரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். லார்டுக்கு எங்கே போட்டிருக்காங்க? விஸ்வபாவனா, மாதா, சுக்ருத், பதி, பிதா, ஓ லார்ட்ஷிப், துவம் மட்டும் போட்டாங்க. லார்ட், ஃபாதர், பிதா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், குரு, வர்ஷிப்பபிள் டிடி, இதெல்லாம் அப்படி தான் க்ளோர் பண்ணுறாங்க. கதிர்பத்தா பிரபு சாட்சி நிவாசம் சரணம் சுக்ருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். இது பகவத்கீதையில் வருது இது மாதிரி. ஓகே, சுக்ருத்லாம் சொல்லி க்ளோரிஃபை பண்ணுறாங்க கிருஷ்ணரை. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, துவாரகவாசிகள் க்ளோரிஃபை பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய பாதங்களை கமலங்களை ஃபாலோ பண்ண முடியுமா? நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா விதத்துலையும் நாங்கள் வெற்றி அடைஞ்சிடுறோம். அதனால் கண்டினியூஸாக எங்களை வந்து உங்களுடைய கருணையை கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம நல்ல ப்ரேயரும் கொஞ்சம் நம்ம அப்போ படித்து வச்சுக்கணும். துவாரக வாசிகள் ப்ரே பண்ணுறதையும் படித்து வச்சுக்கணும். அஸ்தினாபுரம் வாசிகள் நாங்கள் போகும்போது ப்ரே பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ரேயரும் இம்பார்ட்டன்ட் ப்ரேயரு. இதெல்லாம் வந்து பாகவத்தில் இருக்குது, ஏகப்பட்ட ப்ரேயர் இருக்குது. அதே மாதிரி பீஷ்ம ப்ரேயர் இருக்குது, குந்தி பரணி ப்ரேயர் இருக்குது வெஸ்ட் கண்ட்ரோலில். இதில் வந்து சம்பந்தம் கொடுத்துருக்காங்க. சம்பந்தம்னா நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன உறவு முறை, நான் யார், கிருஷ்ணர் யார், எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன உறவு முறை, இது சம்பந்தம். ஓகே, இந்த சம்பந்த ஞானம் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் அபிதேயம், நம்மளுடைய உறவு முறையை எப்படி வளர்க்கலாம். அபிதேயம் நல்ல உறவு முறையை வளர்த்து அதுக்கு சேவையெல்லாம் பண்ண பிறகு பிரயோஜனம் என்ன? ஓகே, 3 விதம்: சம்பந்தம், அபிதேயம், பிரயோஜனம். ஓகே, சமதா ஆச்சாரிய யார்? சனாதன கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி சம்பந்த ஆச்சாரியா. மதன மோகன். அதே மாதிரி அபிதேயம் ராதா கோவிந்தஜி ரூப கோஸ்வாமி ஆச்சாரியா. பிரயோஜனம் யார்? பிரயோஜனம் ரகுநாதாஸ் கோஸ்வாமி. சார் கரெக்டா? ரகுநாதாஸ் கோஸ்வாமி தானே பிரயோஜனம். ஆச்சாரிய யாரு? ராதா கோபிநாத். ஆச்சாரியர் யாரு? ரகுநாதாஸ் கோஸ்வாமி தானே. ஸோ இந்த மாதிரி 3 விதமான டிடி, 3 விதமான ஆச்சாரியர்கள். ஓகே, சம்பந்தம், அபிதயா, பிரயோஜனம். ஓகே, இதில் சம்பந்தம் பற்றி பேசியிருக்காங்க. நமக்கும் கிருஷ்ணருக்கு என்ன ஒரு முறை, அதை எப்படி புதுப்பிக்கலாம், இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கிருஷ்ணனுடைய சர்வெண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் பதிஞ்சுக்கணும். நித்திய கிங்கரா, அதுதான் யமராஜர் என்ன பண்ணுறாரு, பவந்தம் ஏவானுச்சரன் நிரந்தரா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரகா கதாக மைகாந்திக நித்திய கிங்கரா பிரகசைசாமி சனாத ஜீவிதம். உன்னுடைய நித்திய கிங்கர் நான் எப்பயுமே உனக்கு சர்வன் தான் இப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட டெய்லி ப்ரே பண்ணாலே போதும். ஓகே, நமக்கு பெர்ஃபெக்ட் ஆகிடும். டெய்லி விழுந்துக்கும் போது நமக்கு எத்தனையோ டெஸ்டினேஷன் வந்துருச்சுல்ல, ஹவுஸ் ஒய்ஃபு, டாக்டர், லாயர், அப்புறம் இன்ஜினியர், இப்படி நிறைய டெஸ்டினேஷன் வச்சுருக்கோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு சேல்ஸ்மேன் ஏதோ ஒன்று அதெல்லாம் எடுத்துகிட்டு நித்திய கிங்கரன், நான் உன்னுடைய எட்டர்னல் சர்வன்ட், உன்னுடைய நித்திய சேவன் இப்படின்னு டெய்லி ப்ரே பண்ணாலே போதுமா நமக்கு வந்து கிருஷ்ணன் நம்மளை ஏற்றுப்பார். ஸோ அந்த உறவு முறை வந்து புதுப்பிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ராதா மதனமோகன் அது இதுவே பார்த்தீங்கன்னா போடும்போது அந்த மங்களாச்சரன் எல்லா புக்லேயும் இருக்கும். ஆக்சுவலாக அந்த வைஷ்ணவ சாங் புக் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கும். அது 60 ரூபா இருக்கும். வைஷ்ணவ சாங் புக் குட்டியாக இருக்கும். இஸ்கான் கோயில் எல்லா கோயிலையும் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கொடுத்துருப்பாங்க. ஜெயதாம் சுருத்தோ பங்கோர் மோமந்த மதேகதி மத்சவஷ பதாமோஜோ ராதா மதன மோகனம். சம்பந்த டிடிக்கு ப்ரே பண்ணுறது, மதன மோகனுக்கு இந்த மாதிரி ப்ரே பண்ணுறது. திவ்யத் வெந்தானி கல்ப துர்மதோ ஸ்ரீமத் ரத்னாஹர சிம்ஹாசனஸ்தோ ஸ்ரீமத் ராதாசீல கோவிந்த தேவோ பிரஸ்தாலேபி சேமான ஸ்மராமி. இது ராதா கோவிந்தாவுக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி 2வது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 3வது ராதா கோபிநாத் கொடுத்துருப்பாங்க. சீமா நா சரசாரம்பி வம்சி படா தராஸ்தா கர்சன் வேணேஸ்வரே கோபி
கோபிநாதா பிரியஸ்துனஹா. மூணுமே கொடுத்துருப்பாங்க. ராதா கோவிந்தா, ராதா மதனமோகன், ராதா கோவிந்தா, ராதா கோபிநாத். இந்த மூணுமே விருந்தாவனில் போய் தரிசனம் பண்ணும்போது நம்ம அந்த 3 கோயில் நிச்சயம் 7 கோயில் பார்க்கணும் விருந்தாவனில். இந்த 3 கோயில் கௌடிய வைஷ்ணவ ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில்கள். 7 கோயில் முக்கியமான கோயில். அதில் இந்த 3 கோயில் வந்து சம்பந்தா அபிதேய பிரயோஜனம் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து சம்பந்தா வந்து பிரபுபாதர் வந்து இல்லை கடைசியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கும் கிருஷ்ணனுக்குள்ள அந்த உறவுமுறை யாருமே உடைக்க முடியாது. ஒன்லி அந்த மாயா கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை மறந்துருக்கிறோம். இதை வந்து ரிவைவ் பண்ண முடியும் கிருஷ்ணனுடைய கருணையினால். குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்திலதா பீஜா. அவங்களுடைய கருணையினால் நம்ம இந்த பக்தியின் சீரை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இது சொல்ல சொல்ல என்ன ஆகிடும், நமக்கு இந்த சம்பந்த ஞானம் வந்துடும். ஓகே, இப்போ 8வது ஸ்லோகம் படிக்கலாம். ஹாசினி இந்த ஸ்லோகம் படி. ஓகே, நான் சொல்கிறேன். அஹோ சநாதா பவதா ஸ்மயத் பயம் त्रैविष्टपानाम् अभिदूरदर्शनम् प्रेमास्मिता स्निग्धनिरीक्षणाननम् पश्येम रूपं तव सर्वशोभगम्. இது முக்கியமான சொல்ல என்னோட படிக்கிறேன். இது முக்கியமான பெயர். ஓகே, அஹோ சநாதா பவதா ஸ்மயத்பயம் த்ரைவிஷ்டபானாம் அபிதூரதர்ஷனம் பிரேமாஸ்மிதா ஸ்னிக்தநிரீக்ஷணானனம் பஷ்யேம ரூபம் தவ சர்வசோபகம். விஷ்ணு பிரபு நீங்க படிங்க. இது வந்து 8வது ஸ்லோகம். டிரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்ட் பிரபு. டிரான்ஸ்லேஷனா பிரபு? ஆமா, படிங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓ மொழிபெயர்ப்பு. ஓ பெருமானாகிய தாங்கள் சர்வதாசிகளானிய காண செல்வது கூட மிகவும் அரிதாகும். எனவே இன்று உங்கள் முன்னிலையில் உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பது எங்களுடைய நல்ல அதிர்ஷ்டமாகும். அன்பான பார்வைகளை கொண்டு உங்களுடைய புன்னகை தவழும் முகத்தை காண்பது இன்று எங்களுக்கு சாத்தியமாயிற்று. சர்வ மங்களம் நிறைந்த உங்களுடைய திவ்யமான உருவத்தை இப்பொழுது எங்களால் காண முடிகிறது. பொருளுரை படிச்சிரா? பொருளுரை. பகவானின் நித்தியமான சுயரூபத்தை தூய பக்தர்களால் மட்டுமே காண இயலும். பகவான் ஒருபோதும் அருவமானவர் அல்ல. மாறாக அவர் பரம புருஷ பகவான் ஆவர். பக்தி தொண்டால் அவரை நேருக்கு நேராக தரிசிக்க முடியும். இந்த தரிசனத்தை பெறுவது உயர் கிரகவாசிகளுக்கும் சாத்தியமல்ல. பிரம்மாவும் மற்ற தேவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சமான பகவான் விஷ்ணுவை கலந்தாலோசிக்க விரும்பும் போது பார்க்கடலின் கரையில் உள்ள வெண்மையான நிலத்தில் சபேத்தி வீபம் சயனத்திற்கும் அவருக்காக அங்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் உள்ள பார்க்கடலும் சைவேத்திய கிரகமும் வைகுண்ட லோகத்தின் நகல்களாகும். பிரம்மதேவராலோ இந்திரனை போன்ற தேவர்களாலோ சைவேத்திய வீபம் எனப்படும். இத்தீவுக்குள் நுழைய முடியாது. ஆனால் அவர்களால் பார்க்கடலின் கரையில் நின்று சுசேத்ரசாய் விஷ்ணு எனப்படும் பகவான் விஷ்ணுவிடம் அவர்களுடைய செய்தியை தெரிவிக்க இயலும். எனவே பகவானை அவர்கள் காண்பது அரிதாகும். ஆனால் தூரவாசிகள் பலன் நோக்கி கர்மம் மற்றும் மனக்கரையான தத்துவம் ஆகியவற்றின் களங்கும் சிறிதும் இல்லாமல் தூய பக்தர்களாக இருப்பதால் பகவானின் அருளால் அவரை நேருக்கு நேராக அவர்களால் காண முடிகிறது. இது ஜீவராசிகளின் சுயமான உண்மை நிலையாகும். பக்தி தொண்டால் மட்டுமே கண்டுபிடிக்கப்படக்கூடிய நமது இயற்கையான ஆதார நிலையை விழிப்புற செய்வதால் இதை அடைய இயலும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஸோ
இந்த மாதிரி அந்த பிரம்மா டெமிகாட்ஸே என்ன பண்ணுவார், தேவர்களே அந்த ஸ்வேதவா தீபம் அந்த பார்க்கடலில் கரையெல்லாம் நிற்க முடியும். அங்கேருந்து அவங்க புருஷ சுத்தம் பிரேயர் பாடுவாங்க. பாடினாலும் கிருஷ்ணர் வரமாட்டார், க்ஷீரோதக சாய் விஷ்ணு வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவார்னா, க்ஷீரோதக விஷ்ணு பிரம்மாவோட இதயத்தில் மெசேஜை கொடுப்பார். பிரம்மா வந்து என்ன பண்ணுவார், எல்லா தேவர்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயம் இந்த அரக்கர்களை கொள்வதற்கு இப்படி அவதாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னவொடனே டெமிகாட்ஸும் அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. இவ்வளோ தான் அவங்களுக்கு. ஆனால் துவாரகவாசிகள் பாருங்கள் என்ன ஒரு இது பாருங்கள், இவ்வளோ ஃபார்ச்சுனேட். அஹோ பாக்கியம் அஹோ புண்ணியம். என்ன ஒரு பாக்கியம், என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்க வந்து நேருக்கு நேர கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியுது. இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஈவன் டெமிகாட்ஸ், ரேர்லி விசிட்ஸ். மகாவிஷ்ணு பார்க்கணும்னு நினைச்சார் கிருஷ்ணரை. அதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த பிராமணனுடைய பசங்களெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் பறக்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிடார். எல்லோரும் செத்துடுறாங்க. ஓகே, இப்படி கடைசியில் ஒரு குழந்தை பிறக்க முன்னால் அர்ஜுனன் சபதம் போடுறார், நான் காப்பாற்றிடுவேன். ஆனால் அதை மீறி என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தை இறந்தவொடனே அர்ஜுனன் தீ குளிக்க போகும்போது கிருஷ்ணன் காப்பாற்றி அவர் வந்து இப்படிலாம் பண்ணார், சூசைட் பண்ணான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த யூனிவர்ஸை தாண்டி கூட்டு போகிறார் கிருஷ்ணன். யூனிவர்ஸில் எல்லா இடம் பார்த்துடுறாங்க. இவர் அர்ஜுனன் எல்லா இடம் போயிடுறார் அவருடைய சக்தியில். யமலோகம் இந்திரலோகம் எல்லாத்துக்கும் அவரே தனியாக போயிடுறாரு. எங்கேயுமே இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக தேடி எங்கேயுமே இல்லைன்னா அவர் சூசைட் பண்ண போகிறார். அப்போ தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, நீ சூசைட் பண்ணான்னு சொல்லி கூட்டு போகிறார். அவரோட தேரில் கூட்டு போகிறாரு. குதிரைகள்லாம் அப்படி போகுது. குதிரைகள் போகும்போது யூனிவர்ஸோடைய எல்லையை தாண்டும் போது ரொம்ப இருட்டாக இருக்குது. குதிரை வந்து போக மாட்டேங்குது, இருட்டாக இதுக்குள்ளே எப்படி போகிறோம்னு சொன்னோன்னே கிருஷ்ணா தன்னுடைய சக்தியில் வெளிச்சம் தரார். அப்புறம் தான் குதிரை வந்து ட்ராவல் பண்ணுது. யூனிவர்ஸ் கவரிங்கை பிளந்துட்டு அவங்க மகாவிஷ்ணுவோட இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ அர்ஜுனன் இந்த உடலில் என்ன பண்ணார், மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணார். இந்த மாதிரி கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு மகாவிஷ்ணுக்கே ஆசை. அதனால் மகாவிஷ்ணு என்ன பண்ணார், இந்த குழந்தைகளை ஒன்றையாக தேடிட்டு மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணார், கிருஷ்ணன் வந்தவொன்னு நமஸ்காரம் பண்ணுறார். இந்த மாதிரி பெரிய பெரிய தேவர்களும் சரி விஷ்ணுவே சரி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பூஷணாந்தம் அந்த விஷ்ணுவே அவருக்கே அழகானவர். அவரே என்ன பண்ணுறாரு, இந்த கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு ஆசை. அதனால் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, 4 விதமான குணங்களில் வந்து அதிகமாக கிருஷ்ணர் இருக்கிறார். வேணு மாதிரி, லீலா மாதிரி, ரூப மாதிரி, பிரேம மாதிரி. கரெக்டாக மாதிரி 4 பேர். ஓகே, இந்த 4 விதத்தில் கிருஷ்ணர் வந்து சிறப்பாக இருக்கிறார். அதனால் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கக்கூடிய இது வந்து துவாரகவாசிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே புகழ்ந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 9வது ஸ்லோகம் படிக்கணும்னா நம்ம இதோட பாட்டிக்கலாம். டைம் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. இப்போ எல்லோரும் படிச்சிங்க இல்லையா, லைனில் எல்லோரும் படித்தாச்சு. ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்கள் பிரபு. பிரபு, இப்போ நார்மலாக நம்ம வந்து பக்தி பண்ணுறோன்னா பக்திக்கு வந்து முதல்னுடைய நம்ம நித்யானந்தர் தான் நல்லா ப்ரே பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல பிரபு. நித்யானந்தரோட கருணை இருந்தால் தான் நம்ம பக்தியில் அதிகமாக பயிற்சி பண்ண முடியும். ஆமாம், கரெக்ட். அது எப்படி எதனாலையும் பிரபு அந்த மாதிரி இப்போ நித்யானந்தர் வந்து ஒர்ஷிப்பர் காட். எப்படி நம்ம ஒர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி தர நித்யானந்தர். ஒர்ஷிப்பபிள் காட் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒர்ஷிப் பண்ணணும். அவர் எப்படி நம்ம வழிபடணும்னு சொல்லி கொடுக்கவே நித்யானந்த பிரபு. ஓகே, நித்யானந்த பிரபு எல்லா விதமாகவும் சேவை பண்ணுறார். சைத்தன்ய மகாபிரபு அம்பர்லா வராரு, பெட்டாக வராரு, பாம்பு படுக்கையாக மாறிக்கிறாரு, செப்பலாக போகிறாரு, ஃப்ரெண்டாக வராரு, பிரதராக வராரு. எப்படினாலும் எவ்வளோ சேவை பண்ணணும் அவ்வளோ சேவைகளும் பண்ணுறார். அதனால் சேவை பகவான், சேவிய பகவான் இப்படி 2 உண்டு இல்லையா. ஸோ அதனால் சேவை பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரும் நித்யானந்த பிரபு. அதனால் குருவுடைய ரெப்ரசன்டேஷன் நித்யானந்த பிரபு. ஓகே, இப்போ ராமாயணத்தில் பார்க்குறோம்னா லட்சுமணர் தான் இது நித்யானந்தரா வரவரும், லட்சுமணரே தான் நித்யானந்தராகவும் வராரு. ஆமாம், விஷ்ணு வரும்போது சிவன் வரார்ல, அதே மாதிரி ராமர் வரும்போது லட்சுமணன் வருவார், சைத்தன்யா நித்யானந்தா வர்றாரு. கரெக்டு இல்லை. இப்போ பரதன் இப்போ லக்ஷ்மணர் வந்து கூடவே போனால் நம்ம ராமாயணத்தில் பார்க்கணும் போது கூடவே இருந்து சேவை செஞ்சாருன்னு. பட் பரதன் வந்து ராமர் வந்தாதான் நான் வந்து ராமர் தான் வந்து ஆட்சி பண்ணணும்னு சொல்லி பரதரும் ஒருத்தர், அதை எப்படி அந்த பக்தி எப்படி நம்ம பிடிச்சிருக்கு? அவரும் உயர்ந்த பக்தி தான், அவரும் ஒரு பெரிய பக்தர், அவரும் உயர்ந்த பக்தியை நிலைநாட்டுற இல்லை. பரதரும் பாருங்கள் எவ்வளோ பேர் இன்சல்ட் பண்ணாலுமே அவர் எதையுமே அவர் கண்டுக்கிடவே இல்லையா. நம்ம யாராவது 2 பேர் திட்டாங்களே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ல. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி வாசிகள் ஃபுல்லாக திட்டுறாங்க பரதரை. இத்தனை கௌசல்யா மாதா டவுட் பண்ணுவாங்க, அப்படி எல்லாருமே குகன் டவுட் பண்ணுவார், லக்ஷ்மணன் பயங்கரமாக கோபப்படுவார்.
இவர் எப்படியா கொண்டுறணும், உங்களாம் அடிக்க வந்திருக்காருன்னு சொல்லி லக்ஷ்மணன் கோபப்படும். எல்லாருமே இன்சல்ட் வாங்குவார். இருந்தாலும் பரத மகாராஜ் என்ன பண்ணுவார், கடைசி வரையும் தன்னுடைய அன்பை கிருஷ்ணன் மேலே, ராமன் மேலே அன்பை வெளிப்படுத்துவார்ல, அவரும் உயர்ந்த பக்தர். ஓகே, இப்போ நம்ம ஒரு பக்தர் இன்னொரு பக்தர் கம்பேர் பண்ணவே முடியாது. எல்லாருமே அவங்க இல்லை, எல்லாருமே ஃபஸ்ட்டாக வரலாம். ஓகே, இப்போ நம்ம பௌதிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டாக வர முடியல, இன்னொருத்தர் செகண்டாக வரணும், அப்புறம் தேர்டாக வரணும், அப்படி தான் வரும். ஆனால் ஆன்மீகத்தில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டாக வர முடியும். ஓகே, ஸோ பரதனும் ஃபஸ்ட்டு, லக்ஷ்மணும் ஃபஸ்ட்டு, ஹனுமனும் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம இந்த மாதிரி எல்லா பக்தர்களும் ஃபஸ்ட்டாக வர்றதுக்கு கிருஷ்ணன் சான்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இது 1-to-1 ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணருக்கு நமக்கு. ஒரு பக்தர்ல இருந்து இன்னொரு பக்தருக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட்டில் இருப்பாங்க. பரதர் வேறு இதில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஹனுமான்ஜி வந்து தாசிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. ஓகே, ஆனாலும் ஆச்சாரிகள் சொல்லுவாங்க, அந்த கிரேடுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா ரசம் வச்சு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வந்து கோபிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோபி பத்து பதனக்கமலையோ தாசானு தாசா, அந்த பரக்கிய ரசம் அதுதான் வந்து டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆச்சாரியர்களும் சைத்தன்ய மகாபுரும் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ சகோதரன் சொல்லுங்க மாதாஜி. பகவான் ரொம்ப நல்லவர். பகவானோட அறிவுரையை தன்னை வந்து பின்பற்றும்படி பகவானே சொல்றாரு. அந்த மாதிரி பகவானை தவிர்த்து வேற எந்த மூர்த்தியும் வழிபட தேவையில்லை. பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சர்வ சக்தி படைத்தவர். நம்ம வந்து பகவானை சரணடைஞ்சுட்டா, அவர் திருப்தி அடைஞ்சுட்டா, நம்முடைய பௌதீக மற்றும் ஆன்மீக வாழ்வுக்கு நமக்கு வந்து வெற்றிகரமா நிறைவேற்றுவதற்கு எல்லா ஆசையும் வழங்குவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ மாதாஜி. சரோ ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம வந்து எந்த நேரம் பகவான் நினைச்சுக்கிட்டு, பகவான் பாதங்கள் நினைச்சுக்கிட்டு, பகவானுக்கு தொண்டு செஞ்சுட்டே இருந்தா நமக்கு மறுஜென்மம் கிடையாது. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் அடிப்படை கொள்கையா இருப்பது வந்து உன்னதமான ஆனந்தமாகும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆன்மீக ஞானத்தில் பௌதிகமானது ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க பிரபுஜி. அப்புறம் நம்ம இந்த பௌதிகத்துல எப்பவுமே நம்ம பயத்திலேயே இருக்கிறோம். பிறப்பு, இறப்பு, மூப்பு, முதுமை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயம் காரணமா இருக்கு. மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் நோய்படணும், இதுல வர பயமா இருக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எளிதான ஒரு இதோ சொல்லியிருக்காரு, பயத்துல இருந்து விடுபடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை உச்சாரம் பண்ணணும்னா நம்ம பௌதிக வாழ்விலிருந்து விடுதலை அடையலாம். பயம் எதுவுமே நமக்கு தாக்குதல் கொடுக்காதுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வானதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வானதி மாதாஜி இருக்கீங்களா மாதாஜி? வானதி மாதாஜி வீட்டில் இருக்கீங்களா? ஓகே, இசை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. கிருஷ்ணாவோட ஸ்மைல் வந்து ரொம்பவே அழகானது. அது நம்ம கிட்ட இருக்கிற 3 விதமான துன்பத்தை வந்து கம்ப்ளீட்டா போக்கிடும். அது வந்து ஆதி பௌத்திகா, ஆதி ஆத்மிகா, ஆதி தெய்வீகா. கரெக்ட். அதே மாதிரி கிருஷ்ணாவோட ஐப்ரோவும் நம்மகிட்ட இருக்க பௌதிக இன்பம் அனுபவிக்கின்ற அந்த இதை வந்து எடுத்துரும். ஓகே, பெரிய பெரிய ஸ்டேஜஸ்லாம் ஐப்ரோ மெயின்டைன் பண்ணோன்னா எல்லா விதமான லஸ்ஸி டிசைன்ஸும் போயிடும். ஆமாம், அவருடைய நகம் அதை இது பண்ணுவோன்னா மலையளவு இருக்க சின்னெல்லாம் போயிடுமா மெயின்டைன் பண்ணுவோம் நகத்தில் உள்ள ஒல்லினால. இந்த மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க, பாகவத்தில் கம்பேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஓகே, பின்னால் அப்புறம் படிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இசேஷ் மேரேஜ் சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் கிருஷ்ணருக்கே சொந்தமானது. அவருக்கு எதுவும் தேவையில்லை. இதனால நம்ம அன்பா கொடுக்கறத அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக ஏற்றுக்கொள்கிறார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரணி, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா எல்லாருக்குமே வந்து பயம் வர மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து பயம் வரும்போதெல்லாம் நம்ம கிருஷ்ணா மேலே மெடிடேட் பண்ணால் நமக்கு அந்த பயம் போயிடும். ஆமாம், பதம் எதுனா தேசம் எல்லா ஸ்டெப்லையும் டேஞ்சர் இருக்குது. நல்லா வச்சுக்கணும். ஓகே, இது விளையாட்டு கிடையாது. ஆக்சுவலாக எல்லா ஸ்டெப்லையும் டேஞ்சர் இருக்குது.
அதனால் நம்ம வந்து கிருஷ்ணனோட எப்பயுமே கை கோத்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? ஸ்ரவணா, கீர்த்தனா, ஸ்மரணா. இது வந்து நான் வச்சுக்கணும். நம்ம டெம்பிள் போகிறதே நம்ம கவனமாக போகணும். நம்ம என்ன பக்தி சேவ் பண்ணலாம், எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதுதான் நம்ம கவனமாக இருக்கணும். எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கான் பார்த்தீங்களா, பிஸ்னஸ் மேன் எப்படி இருப்பான்? ஃபோட்டோ விடுவானா? எப்பயுமே வில் பி வெரி பிஸி. எப்படி பணம் சேர்க்கலாம், எப்படி டக்கு டக்கு காற்றுலேயே பணத்தை எடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க. ஓகே, வெரி வெரி அக்யூட், கீனாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஓகே, ஏன்னா பக்தி சேவ் பண்ணலாம், இப்படியே நம்ம காலத்தை கழிச்சிடணும். அதுதான் வந்து உண்மையிலே. ஏன்னா சுக்ருத் வந்து கிருஷ்ணான்னு சொன்னாங்க இல்லையா, உண்மையிலே வெல்விஷிங் ஃப்ரெண்டு கிருஷ்ணா தான். மற்ற எல்லாம் சுற்றி இருப்பாங்க, தே நாட் வெல்விஷிங் ஃப்ரெண்டு. we can say அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் தான், நாட் ஃபுல்லி. சுக்ருத் கிடையாது, மித்ரா பந்துவாக இருக்கலாம். சுக்ருத் வந்து கிருஷ்ணா தான், சுப்ரீம் வெல்விஷிங் ஃப்ரெண்ட். அதனால் நம்ம வந்து கிருஷ்ணன் சேவை பண்ணுறதுனால நம்ம என்றைக்குமே என்ன பண்ண மாட்டோம், லாஸ் ஆக மாட்டோம். ஓகே, இதை வாட்சிக்கணும். ஓகே, சொல்லு. Actually Dwarkavasis வந்து ரொம்ப because of their pure loving service, devotional serviceனால ரொம்ப கொடுத்து வச்சோம். ஏன்னா பகவானை நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியும். பட் அதர்ஸ் வந்து ஈவன் பிரம்மா கூட இந்திரா அவங்கெல்லாம் போனால் ஜஸ்ட் இந்த ஸ்வேதா தீபத்தோட ஷோர்ல நின்று தான் they can இது பண்ண முடியும். So that the pure devotional ஷோர்ல கூட பார்க்க முடியாது. I means just அவங்களோட prayers வேணா சப்மிட் பண்ண முடியும். then அசிரீரி வேணா கேட்க அவரோட அது only பிரம்மா வேணா லிசன் பண்ண முடியும். ஈவன் இந்திரா மத்த எந்த demigodsம் கேட்க முடியாது. So Dwarkavasis வந்து because of their pure devotional service அவங்களோட லார்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் தான். So actually அந்த ஒரு இத வந்து ஸ்ரீல பிரபாத் மூலமா அந்த அக்ஷர விக்கிரகம் மூலமா நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு சான்சஸ் கொடுத்திருக்காங்க. இது படிச்சோனே எனக்கு அந்த இதுதான். because நம்ம டெம்பிள் போறோம், பகவானை பார்க்கறோம், வீட்ல டிடி வைக்கிறோம், பகவானை பார்க்கறோம். because ஸ்ரீல பிரபாத் சோர அதான் அந்த அச்சாவரமா நம்ம அந்த அவருடைய மசாஜ் பண்றது அதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்குது. நம்ம லோட்டஸ் ஃபீட தொடறதுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குது. டிடி வந்து எல்லா கிரகஸும் வச்சுக்கணும் பிரபாத் சொல்றாரு. அதுலேயும் அந்த டிடி முன்னால் நம்ம என்னென்ன பக்தி சேவை பண்ணுமோ அதெல்லாம் ரொம்ப 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 சிறப்பு. அவங்க முன்னால் ஷேர் பண்ணுறது, அவர் முன்னால் கிளாஸ் எடுக்கிறது, ஸ்ரீமத்வம் படிக்கிறது, ஸ்லோகம் படிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, இது எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ கடைசி என்ன ஆகும், இந்த புண்ணியங்கள்லாம் ஆட் ஆகி கொஞ்ச நாளில் இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசியம் கதானாம் பரதவேத்தேனா மாயாசிதானம் நரதாரக்கேனா சாத்தம் விஜவது கிருத புண்ணிய புஞ்சியா. என்ன புண்ணியம் பண்ணாங்க அவங்க, இந்த மாதிரி கோபாசா வந்து கிருஷ்ணன் மேலே தோளில் கையை போட்டு போகிறாங்களே, இந்த மாதிரி பிரபா சொல்கிறார். ஒரு புண்ணியமாக ஆடாய். இப்போ எல்லாமே எப்படி இந்த புண்ணியம் எப்படின்னா இது கிருஷ்ணாவுடைய பக்தி. ஒருவர்கிட்ட விழுந்து கும்புறது இட்ஸ் ஆடை. அதனால தான் வீட்டில் இப்போ நிறைய பேர் பக்தராக இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்கள கூட ஃபேவரபுளாக இருப்பாங்க. துளசி சுற்றி வர வைக்கிறது, அப்புறம் பகவானுக்கு முன்னாடி விழுந்து கும்பிட சொல்கிறது, இதெல்லாம் பண்ணாலே அவங்களுக்கு இந்த கிரெடிட் ஆடாகிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகிடுவாங்க, நிறைய கிரெடிட் ஆனவுடனே 100% வந்தவுடனே அவங்களுக்கு விடுதலை ஆகிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி. விவேக் பிரபு. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். பகவான் வந்து துவாரகையில உள்ள வரும்போது அவர் வந்து சங்கநாதம் ஒலிக்கிறாரு. அதை வந்து கேட்டு அவங்க ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. எப்படி இருக்குன்னா, சங்கநாதம் வந்து பகவானோட உதட்டோட சிவந்த நிறங்கள் வந்து ஆன்மீகமயமா இருக்கு. அதனால வந்து கரெக்டா அந்த காஞ்சலே ரெட் ஆகிடுது இல்லையா, அது மாதிரி போட்டிருக்காங்கல்ல. கரெக்டா, ரெட் ஆகிடுது. அவ்வளோ தூரம் அவர் சிரிக்கும் போதே அந்த பல்லு இருக்குல்ல, அவர் பல்லு இந்த உதட்ட உள்ள ரிஃப்ளெக்ஷன் பட்டு பல்லு ரெண்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வர்ணிக்கிறாங்க ஆச்சாரியர். அவருடைய அழகு அப்படி வர்ணிக்கிறாங்க. நம்ம அதில் கொஞ்சம் லைக்கிறதுக்காக என்ன பண்ணணும், நம்ம அதை லைக்கணும்னா என்ன பண்ணால் ஹரிகிருஷ்ணன் ஷேர் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் லைப் ஏற்படும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. மாதாஜி இருக்காங்களா, எதுவும் சொல்ல போகிறாங்களா? விவேக் பிரபு, ஸ்ரீரா மாதாஜி இருக்காங்களா, பிஸியாக இருக்காங்களா? சரி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, லட்சுமி மாதாஜி உங்களுக்கு எதுவும் பாயிண்ட் இருக்கா? இல்ல பிரபு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. எனக்கு வந்து பௌதிக பயம் பத்தி சொன்னாங்க மாதாஜி, அதுதான் எனக்கும் தோணுச்சு. கரெக்ட், அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. பிரபு பாயிண்ட் சொல்லுங்க சொல்லுங்க. பகவான் வந்து ரொம்ப ரொம்ப நித்தியமானவருங்க பிரபு. தூய பக்தர்களால மட்டும்தான், அதாவது பியூர் டிவோட்டிஸால மட்டும்தான் வந்து பகவானை புரிஞ்சுக்க முடியும். அந்த
பியூர் மெட்டீரியலிஸ்டிக் பௌதிக மக்களால வந்து பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ எல்லாருமே அந்த டிவோட்டி ஆகணும், எல்லாருக்குமே கோயிலுக்கு வரணும்னு ஆசை இருக்கு. பட் வந்து அந்த டைமிங்ன்றதுனால சில பேர் இப்ப நிறைய இடத்துல நாங்க புத்தக விநியோகம் போகும்போது கோயிலுக்கு வரேன்னு சொல்றாங்க, டைம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க எல்லாமே வந்து டெம்பிளுக்கு வந்து பகவானோட டேஸ்ட்டை உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா பக்தர்களா எல்லாருமே மாறிடுவாங்க, அவங்களாலையும் பகவானை புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ப்ரோ, ஹரே கிருஷ்ணா. சார் இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எல்லா வைஷ்ணவனுக்கும் பிரணாம் பண்ணலாம். ஏன்னா எல்லா குட்டி வைஷ்ணவ சொல்லுங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ணா, நீங்க சொல்லுங்க. சாரி ப்ரோ. பகவான் பரிபூர்ணமானவர் என்பதால் அவரால் செய்யப்படும் அனைத்தும் அனைவருக்கும் நல்லதாகவே உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பரிபூர்ணம் இல்லையா? பரிபூர்ணம். பகவான் பரிபூர்ணமானவர் என்பதால் அவர் செய்யப்படும் அனைத்தும் அனைவருக்கும் நல்லதாகவே உள்ளது. ரைட். அதுதான் ஒரு ப்ரேயர் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். திவ்ய மங்களமூர்த்தி அனந்த கல்யாண குண சம்பன்ன, சம்பன்னாக சொல்லலாம், பரிபூர்ணாக சொல்லலாம். அனந்த கல்யாண குண சம்பன்ன ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண லலிதாவசாக நமோ நமக. நமோ நமனா ஐ எம் யுவர்ஸ், நான் உன்னோட்டே இருக்கிறேன் ராதாகிருஷ்ணா, நான் உனக்குடையவன். நான் எனது, நான் என்னால் நடக்குது இப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து எப்படி மாற்றுறதுனா நமோ நம. நான் கிருஷ்ணாவுடையவன், நான் கிருஷ்ணனுக்காக பண்ணுறேன், கிருஷ்ணன் என்னை கருவியாக யூஸ் பண்ணுறார், இந்த மாதிரி நினைக்கலாம். ஓகே, இது மாதிரி டிடி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒன் டைம் டிடி ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், திவ்ய மங்களமூர்த்தி அனந்த கல்யாண குண சம்பன்ன ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ண லலிதாவேஷா நமோ நம. திவ்ய மங்களமூர்த்தி அனந்த கல்யாண குண சம்பன்ன ஸ்ரீ ஸ்ரீ ராதா வல்லபாய நமோ நம. இந்த மாதிரி ஓகே, நான் உங்களுடையவன் அனந்த திவ்ய மங்களமூர்த்தி அனந்த கல்யாண குண சம்பன்ன ஸ்ரீ ஜெகநாத பலதேவ சுபத்ரா நமோ நம. ஓகே, அனந்த திவ்ய மங்களமூர்த்தி அனந்த கல்யாண குண சம்பன்ன ஸ்ரீ ஸ்ரீ கௌர்ணித்தாய நமோ நம. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நமஸ்காரம் பண்ணணும். பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு அவங்கள க்ளோரிஃபை பண்ணுறது. இப்போ வந்து ஒரு மேனேஜரை ஃப்ளாட்டர் பண்ணாலே எப்படி இருக்கு பாருங்க, ப்ரொமோஷன் கிடைக்குதுல்ல. இந்த ஃப்ளாட்டரிங் டெண்டன்சி எப்படி வந்தது, அது பகவான்கிட்ட தான் நமக்கு வந்திருக்கு. ஓகே, பகவானை ஃப்ளாட்டர் பண்ணோன்னா அவருக்கு பிடிக்கும். ஓகே, அவருடைய ஃப்ளாட்டரிங் வந்து பொய் கிடையாது, மேனேஜருக்கு குவாலிட்டியே கிடையாது. இருந்தாலும் அவரை சோப் போடுவாங்க, நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும் ப்ரொமோஷனுக்காக. ஆனால் பகவானுக்கு எல்லா விதமான அற்புதமான குவாலிட்டிஸும் இருக்குது. அதனால் இது நம்ம சொல்கிறது நமக்கு தான் பிரயோஜனம். ஓகே, அதனால் நம்ம அந்த க்ளோரிஃபை பண்ணோன்னா நமக்கு வந்து நன்மை நடக்கும். ஹரே கிருஷ்ணா. அதே கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லா வைஷ்ணவர்களுக்கும் பிரணாம் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தரபேஷ கிருபா சந்திப்பேவச்ச பரிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஆண்டுகோடி வைஷ்ணவன் கி ஜாய். ராமாச்சரிய ஸ்ரீ ஹரிதாஸ் டாக்கூர் கி ஜாய். தாய் கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பத்மஜி.